மணிகண்ட ஐயா சொல்றாங்களா? முதல்ல பேசுறாங்களா? ஐயா. சரிங்க சரிங்கம்மா. சரிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணியே போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. அங்கேற்க நம்மை உடனாய ஆலவாய் சொக்கநாத பெருமானுடைய பொன்னார் திருவடி கமலங்களை முக்கரணங்களால் வணங்கி போற்றி மகிழ்ந்து கொண்டு, அடியார் பெருமக்களுடைய பாதங்களையும் போற்றி வணங்கி கொண்டு, ஸ்ரீலஸ்ரீ குரு மகா சன்னிதானத்துடைய திருவடிகளை திசை நோக்கி வணங்கி கொண்டு, நம்மளுடைய அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையினுடைய திருவடிகளையும் போற்றி வணங்கி மகிழ்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனது அருளே என்று இருந்தால் பொல்லாதமா துயரம் நீங்கும் மருவும் உனது அடிக்கே ஆதரவாய் சொக்கநாதா. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா. மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். இன்று ஒரு அற்புதமான நாள் என்று சொல்லலாம். நம்மளுடைய சாந்தா சண்முகம் அம்மா அவர்களுடைய பெருங்கருணை அடியேனையும் ஒரு பொருளாக கருதி இந்த அப்பர் அருள்நிலை மன்றத்தில் பல திருமுறைகளை சிந்திக்க வைத்த அவர்களுக்கும் திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று தொகுப்புரை ஆற்றுகின்ற நம்முடைய மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும் அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அடியனுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மெய் அன்பர்களாக இருக்கக்கூடிய இந்த அப்பர் அருள்நிலை மன்றத்தார் அனைவரும் எப்பொழுதும் சிவ சிந்தனையில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை பெருமான் கொடுத்திருக்கின்றார் என்றுதான் நம்ம சொல்லணும். ஒவ்வொரு நாளும் இந்த 5 மணியிலிருந்து 6 மணி, அது பிரதோஷ நேரத்துல பெருமானை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த அந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் சாந்தா அம்மையாருக்கும் மற்றும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை அடியனுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நாம் காண இருப்பது திரு அகத்தியான் பள்ளி. இந்த அகத்தியான் பள்ளி பெருமானுடைய திருநாமம் அகஸ்தீஸ்வரர். அம்மை மங்கை நாயகி பாகம்பிரியாள். பாகம்பிரியாள் அம்மை உடனாய அகஸ்தீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திரு அகத்தியான் பள்ளி என்று சொல்லும் போது திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருமறை காட்டி நின்றும் சிவிகை மீதேறி சிவனடியை முடியில் கொண்டு வணங்கி எப்படி வந்தார் அப்படின்னா, அடியார் கூட்டம் அது எப்படி இருந்தது அப்படின்னா, ஞானசம்பந்தருடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அடியார் கூட்டம் 3000 பேர் இருப்பாங்களாம் அந்த அடியார் கூட்டத்துல. அப்படிப்பட்ட அந்த அடியார் கூட்டத்தோடு கடலொலி போல ஹரஹர சிவசிவ என்று முழக்கம் செய்து கொண்டு மங்கள தூரியம் முழங்க, அப்படியே சங்க படகம் எல்லாம் வாத்தியங்கள் எல்லாம் அப்படி குரல் முழங்கி கொண்டு மலர் மாறி பொழிந்து கொண்டு அங்க மங்கள வாழ்த்தி இசைக்கவும் பூரண கும்பம் முதலியவையெல்லாம் பொழியவும் அடியார்கள் எதிர்கொள்ளவும் சென்று பல தலங்களை எல்லாம் வணங்கி தென் திரை சூழ்கடற் காண திரு அகத்தியான் பள்ளியில் பெருமானுடைய கலல் வணங்கி பாடிய அருந்தமிழ் மாமரை இந்த திருப்பதிகம். இது நம்மளுடைய சேக்கிலார் சுவாமிகள் அழகாக சொல்வாங்க. திருஞான சம்பந்த பெருமானுடைய புராணத்துல சொல்றாங்க, தென் திரை சூழ் கடற்கானல் திரு அகத்தியான் பள்ளி அண்டர்பிரான் கலல் வணங்கி அருந்தமிழ் மாமரை பாடி கொண்டல் பயில் மணற்கோடு சூழ்கோடி குலகரதமை தொண்டருதன் தொழுதணைந்தார் தோணிபுரத்து தோன்றலார் என்று நமக்கு சேக்கிலார் சுவாமிகள் பெரிய புராணத்துல நமக்கு அழகாக காட்டி வைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த அகத்தியான் பள்ளியிலே திருஞான சம்பந்த பெருமான் அடியார் கூட்டத்தோடு சென்று வழிபாடு செய்கின்றார்கள். இந்த தலத்தினுடைய வரலாறு என்று பார்க்கும்போது, கைலாயத்தில் திருமணம் பெருமானுக்கும் பெருமாட்டிக்கும். அங்கே தேவர்கள் முனிவர்கள் மற்ற அனைவரும் அங்கே இருக்கின்றார்கள். அப்போது வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்ததாம்.
இந்த பூமியை சமன் செய்வதற்காக பெருமான் என்ன செய்யறாரு அப்படின்னா, அகத்தியரை அந்த தென் திசைக்கு செல்லுமாறு, அந்த வடதிசைக்கு தென் திசை நோக்கி செல்லுமாறு பணிக்கின்றார். அகத்தியருக்கு ரொம்ப வருத்தம். அம்மையப்பருடைய திருப்படத்தை காணாமல் காணும் பேரு அடியனுக்கு கிடைக்கவில்லையே என்று வருந்துகின்றார் பெருமான்ட்ட. பெருமான் சொல்றார் அகத்திய பெருமான்ட்ட, திருமண கோலம் காட்டி அருளுவேன் என்று வாக்கு கொடுக்க, அப்படியே அகத்தியர் புறப்பட்டு தென் திசை வந்து இந்த அகத்திய அந்த தளத்துல ஒரு ஆசிரமம் அமைத்து அங்கே என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து வருகின்றார்கள். அப்படி அம்மையப்பனோடு அந்த காட்சி என்ன காட்சி அப்படின்னா, திருமண கோல காட்சி காட்டி அருள் புரிந்தார். நமக்கு திருவாசகத்துல சொல்றது மாதிரி, அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்பது போல, அங்கே அகத்தியருக்கு பெருமானும் பெருமாட்டியும் திருமண கோலத்தோடு காட்சி செய்த தலம் தான் திரு அகத்தியான் பள்ளி. அந்த தலத்து இறைவனுடைய நாமமும் அகஸ்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றது. மக்களும் அந்த கோயிலை வந்து அகத்தியர் கோயில் என்றே அழைக்கின்றார்கள். அந்த ஆலயத்தினுடைய தோரண வாயில்ல அகத்தியருடைய உருவச் சிலையும் இருக்கின்றது அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகின்றது. பெருமானுடைய மூலவர் சன்னதி எப்படி இருக்கின்றதுன்னா, கிழக்கு நோக்கியும் அம்மையினுடைய சன்னதி மேற்கு நோக்கிய சன்னதியாக இருக்கின்றது. இந்த கருவறையில பாத்தீங்கன்னா திருமண காட்சியோடு அருள் பாலிக்கின்றார்கள். அதற்கு முன்பாக சுயம்பு மூர்த்தியாக பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். இப்படி சுவாமியை பார்த்தவர் அகத்தியருடைய அவருடைய திருமேனியும் அங்கு காணப்படுகின்றது. அது கோவில் கல்வெட்டுல ஒரு செய்தியும் சொல்றாங்க. குலசேகர பாண்டியன் என்ற அரசனுக்கு ஒரு நோயா, அந்த நோய் தீரணும் அப்படின்றதுக்காக வேதாரண்ய தலத்துல ஒரு திருவிழா உற்சவம் நடத்தி அந்த நோய் நீங்க பெற்றது என்று அந்த தல புராணத்துல சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அங்கே நவகிரகங்கள் ஒரே வரிசையில் இன்று அருள் பாலிக்கின்றன அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அகத்திய தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்று அங்கே இருக்கின்றது. இன்று நமக்கு அடியனுக்கு கொடுத்த தலைப்பு என்னது அப்படின்னா, நீதியால் தொழுவார் வினை நீங்குமே. நீதியால் தொழுவார், நீதியால்னா முறைமையால். என்ன முறைமை அப்படின்னா, நமக்கு உயிர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வழிபாடு பண்ணணும். அது எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா தவம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல பக்தி செயல்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவற்றை சரியை கிரியை யோகம் என்பர். இவை ஒவ்வொன்றும் மற்றொன்றுக்கு ஏறி செல்லும்படி முறைகளாக நமக்கு அமைந்திருக்கின்றது. இந்த உயிர்கள் செய்யும் அந்த சாதனை எப்படி நடக்குது அப்படின்னா, குரு உபதேசத்தின் வழியாகத்தான் நமக்கு அந்த சரியை கிரியை யோகம் என்பது ஞானத்தை கொண்டு சேர்க்கின்றது. அதான் நமக்கு தாய்மான சுவாமி அழகா சொல்றாரு, விரும்பும் சரியை முதல் மெய்ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய் கனி போல் அன்றோ பராபரமே என்று சொல்வார்கள். இப்ப சரியை முதலிய நான்கும் என்னது அப்படின்னா, உபாய சரியை கிரியை யோகம் ஞானம். அதே மாதிரி உண்மை சரியை கிரியை யோகம் ஞானம் என்று பிடிக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப சமய தீக்கை பெற்று சரியை தொண்டு செய்கின்றவர்கள், அது உபாய சரியை அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா உலகியல் பயன் கருதி செய்வது. உண்மை சரியை அப்படிங்கிறது என்னன்னா, வீடு பேரு கிடைக்கணும், அந்த வீடு பேரு கூட எனக்கு வேணாம், பக்தியினால பெருமான வழிபாடு செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்றதுதான் அந்த உண்மை சரியை கிரியை யோகம் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. இந்த முறையில தான் நம்ம வழிபாடு செய்யணும். அப்படி செய்தாதான் பெருமானுடைய அந்த வீடு பேற்றை நாம் சென்று அடைய முடியும் என்று நமக்கு சாத்திர நூல்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகின்றது. நமக்கு அப்பர் சுவாமி அழகாக காட்டுகின்றார். நிலை பெறுமாறு எண்ணெதியேல் நெஞ்சே நீவா, நித்தலம் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுகுமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி அப்படின்னு நமக்கு சொல்றார். அது மட்டுமல்ல, அந்த தாதமார்க்கம் சாற்றி சங்கரன் தன் கோயில் அழகமிட்டு இலகு திரு மெருகும் சாத்தி போதுகளும் கொய்து பூந்தார் மாலை கண்ணி புனிதருக்கு பல சமைத்து புகழ்ந்து பாடி தீதில் திருவிளக்கு எட்டி திரு நந்தவனமும் செய்து திருவேடம் கண்டால் அடியேன் செய்வது யாது அப்படின்னு நமக்கு சிவஞான சித்தியார்ல அருளந்தி சிவாச்சாரியார் நமக்கு காட்டுகின்றார். 271 இருந்து 776 பாடல் வரைய நமக்கு இந்த சரியை கிரிய யோகம், தாத மார்க்கம், சன்மார்க்கம், சகமார்க்கம் அப்படின்ற அந்த நெறியெல்லாம் நமக்கு காட்டுகின்றார். அப்ப உண்மை ஞான நெறியை சன்மார்க்கம் என்று சொல்லாமல் ஞானாசிரியர் உபதேசம் செய்த அந்த அருள் மொழியை கேட்கணும்.
கேட்டல் ஞானம் தான் முதல்ல. கேட்கணும். கேட்டுக்கிட்டே இருந்தா தான் அடுத்தது அந்த கேட்டதை மீண்டும் மீண்டும் சிந்திக்கணும். அப்படி சிந்தித்தத உடனே தெளிதல் என்றது நடைபெறுகிறது. தெளிதலுக்கு அப்புறம் நிட்டை கூடுதல். இப்படியாக நமக்கு படிப்படியாக அந்த நிட்டையும் 2 வகையா சொல்றாங்க. சபிகற்ப நிட்டை, நிர்விகற்ப நிட்டைங்கிறாங்க. சபிகற்ப நிட்டை அப்படின்றது என்னன்னா, சிவ தத்துவங்களாகிய லய தத்துவங்கள் எல்லாம் வாழுகின்றவர். சிவசக்தி அந்த தத்துவத்தை இருக்கக்கூடியவர்கள். நிர்விகற்பம் அப்படின்றது என்ன, அதாவது பரமுத்தியாகிய பரா சாயுச்சியத்தை அடைந்து இன்புறுவர் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. அத நமக்கு சன்மார்க்கம் சகலகலை புராண வேதம் என்று நமக்கு சிவஞான சித்தியார்ல 274வது பாடல்ல நமக்கு மிக விரிவாக அருளந்தி சிவாச்சாரியா நமக்கு காட்டுகின்றார். அப்ப நீதியால் தொழுவார் வினை நீங்குமே அப்படின்னா இந்த முறையில தான் நாம வழிபாடு பண்ணணும் பெருமானை என்று நமக்கு அருளாளர்கள் நமக்கு வழிவகுத்து இருக்கின்றார்கள். அப்ப நீதியால் தொழுவார் வினை நீங்குமே என்று நமக்கு இந்த தலைப்பின் வழியாக நாம சென்று இந்த பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். முதல் இது காந்தார பண்ணு. வாடிய வெண்தலை மாலை சூடி மயங்கீருள் நீடுயர் கொல்லி விளக்குமாக நிவந்த ஏறி ஆடிய எம் பெருமான் அகத்தியான் பள்ளியை பாடிய சிந்தையினார்க்கு இல்லையாம் பாவமே. வாடிய வெண்தலை மாலை சூடி பெருமானுடைய இது இந்த பதிகத்துல முழுவதுமே அட்ட வீரட்ட தலங்களுடைய சிறப்பை நமக்கு மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு பாடல்களையும் காட்டுகின்றார்கள். வாடிய வெண்தலை மாலை சூடி தசைவற்றிய வெண்டலை மாலையை சூடி செறிந்த இருளில் மாலை சூடி மயங்கி இருள் அப்படின்றார். மயங்கி இருள் அப்படின்னா செறிந்த நல்ல செறிந்த இருள் கொல்லின் தீ, அந்த தீ கொல்லி எப்படி இருக்குதுன்னா விளக்கொலி மாதிரி இருக்குதான். நிவந்தன்னா உயர்ந்த. அப்படி பெருமான் அந்த வெண்தலை மாலையை சூடி நல்ல எரி இருள்ல ஆடுகின்றாராம். இது திருவாசகத்துல அழகா சொல்லலாம். நட்டம் பயின்றாடும் நாதனே அப்படின்னு கூட சொன்ன. நல்லிருள் அப்படின்னா என்னன்னா பேருளில் இருள்ல பலமுறை பயின்று நடனவாடும் தலைவனே அப்படின்னு நமக்கு சொல்றோம். நடு இரவு அது எது அப்படின்னா பேருளுக்காலமாகிய இரவு. உலகங்கள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அனைத்து மாயைக்குள்ள ஒடுங்குது. மாயையும் இறைவன் திருவடியில் தங்கும் நிலை. அந்த ஒளி தருகின்ற சூரியன் சந்திரன் அந்த விண்மீன்கள் எந்த சுடருமே இல்லை. அந்த இல்லாத ஒரு இருளாக இருக்கின்றது. அதுதான் காரண கேவல நிலை என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. அப்போ உயிர்கள் முதலாக படைப்புக்கு வரும் முன்னு ஆணவ மலத்தில் முற்றிலும் எப்படி இருக்குது அப்படின்னா மூடப்பட்டு தன்னை அறியாமல், தன்னை மூடியுள்ள ஆணவ மலத்தையும் அறியாமல், நமக்கு தலைவனாகிய பதிப்பொருளையும் அறியாமல், கருவி கரணங்கள் இல்லாமல் அறியாமையாகிய அந்த முழு இருளில் அந்த மூடி கிடக்கின்றது. அதாவது வாழாம கிடக்கின்றது. இந்த நிலைதான் அனாதி கேவலம் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகின்றது. அப்ப முந்தைய ஊழியலில் படைப்புக்கு வந்த உயிர்களும் பேரூழு தங்கள் வினைகள் எல்லாம் புத்தி தத்துவத்துல ஒடுங்க, அந்த புத்தி தத்துவத்தில் உட்பட்ட ஆன்மாவின் கரணங்களும் கருவிகளும் போகங்களும் புவனங்களும் மாயைக்குள் ஒடுங்க, அந்த மாயை இறைவன் திருவடியில் தங்கும். இந்த நிலைதான் கேவல நிலை என்று சொல்லப்படுகின்றது. அப்ப அனாதி கேவல நிலை உள்ள உயிர்கள் படைப்புக்கு வர பக்குவமானவையாக உள்ளன. அது கேவல நிலையில் உள்ள உயிர்கள் போதிய ஓய்வு கொண்ட பின் மீண்டும் தனுகரண போவன போகங்களை பெற்று தங்கள் ஆன்மையாட்டை தொடரும் நிலையில் இப்படி இருவகை உயிர்களும் இறைவனுடைய அந்த உற்பவ நடனம் புரிய வேண்டியிருக்கின்றது. பெருமான் நடனம் புரிய வேண்டியிருக்கிறது. அந்த திருக்கூத்தினுடைய தொடக்கமும் இருளில் தான் இருக்கின்றது. அதைத்தான் இங்க நல்லிருள், அந்த இருள்ன்ற வார்த்தையை சொல்ற செறிந்த இருள். அதாவது சர்வ சங்கார இருளின் முடிவும் புனர் உற்பவ இருளின் தொடக்கமும். அதனால இங்க நல்லிருள் என்று அருளுகின்றார். அத மீண்டும் மீண்டும் அந்த நடனத்தை அந்த பலமுறை அந்த செயலை செய்து கொண்டிருக்கின்றார் என்று நமக்கு திருவாசகத்துல அழகா சொல்றார். அப்ப கேவலத்துல உள்ள உயிர்கள் முன்பே தனுகரண புவன போகங்களை எய்தி வினைகளை எல்லாம் செய்து அவற்றின் பயன்களை நுகர்ந்து உள்ளமையால் அந்த தொடர்ச்சி ஆன்ம யாத்திரை ஓரளவு முன்னேறியவை. ஆதலால் அவற்றுக்கு அவை முன்னம் பெற்ற அந்த தனுகரண போகன போகங்களை விட இப்ப கொஞ்சம் செம்மையாக கிடைக்கிறதுக்கு தேவை. அதுக்கும் பெருமான் என்ன செய்யறார் அப்படின்னா அந்த புனர் உற்பவத்தை நடத்துகின்றார்.
நடனத்தை இது செய்கின்றார். ஏன் அவர் நடனம் ஆடணும், அப்படி ஆடுனாத்தான் படைப்புன்ற தொழில் நமக்கு நடக்கும். அதான் நமக்கு உண்மை விளக்கத்துல அழகா சொல்றார், மாயைதனை உதறி வல்வினை சுட்டு மலம் சார அமுக்கி அப்படின்பாங்க. இப்படிப்பட்ட அந்த பக்குவம் நோக்கி உயிர்கள் தோறும் வேறு வேறாக அமையும். அதனால அவன் பேரொளி காலத்தில் பேரொளியின் பின் அழியாமல் மீதமாக நிற்கும் தனி தலைவனாக இருக்கின்றான். அந்த புவனங்களின் புனர் உற்பத்தின் போட்டு இறைவன் முதன்மலாக இயக்கப்பட்டு தோற்றும் அந்த தத்துவம் தான் நாத பொருளாக இருக்கின்றான். அதன்தான் நமக்கு நள்ளிரலில் நட்டம் பயின்றாடும் நாதனே அப்படின்ற வார்த்தை நமக்கு சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த நிபந்த எரி ஆடிய எம்பெருமா யாரு அப்படின்னா அகத்தியான் பள்ளியில் இருக்கின்ற அந்த பெருமானை என்ன செய்யணும் அப்படின்னா பாடணும். மனம் ஒன்றி பாடுவோருக்கு பாவம் இல்லையே என்று நமக்கு இந்த பாடல்ல சொல்றாரு. பெருமானுக்கு எரியாடி தீயாடி அனலாடி தீயாடி அப்புறமே ஒரு தளத்துல பேரு நாமங்கள் இருக்குது. இப்படியெல்லாம் நமக்கு அவருடைய நாமத்தை பலவாறாக இந்த பாடல்ல அந்த இருளில் ஆடுகின்ற பெருமானுக்கு தீயாடி அனலாடி எரியாடி என்றெல்லாம் நமக்கு காட்டுகின்றார். அடுத்த இரண்டாவது பாடல்ல துன்னும் கொண்ட உடையான் துதைந்த வெண்ணீற்றான் மண்ணு கொன்றை மதமத்தம் சூடினான் மாநகர் அன்னம் தங்கு பொழில் சூழ் அகத்தியான் பள்ளியை உன்னம் செய்த மனத்தார்கள் தம் வினையோடுமே. துன்னம் கொண்ட அப்படின்னா தைத்த உடையை அணிந்தவன், வெண்மை செறிந்த திருநீற்றை பூசியவன். வெண்மை செறிந்த திருநீற்றை பூசியம்னா நீற்றோன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடியவன் அந்த பெருமான் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. மண்ணு கொன்றை மனமத்தம் சூடினான். மண்ணு கொன்றை அப்படின்னா அவன் அணிந்திருக்கின்ற அந்த மாலை என்ன சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக சொல்றாரு, மதமத்தம் சூடினான், ஊமத்தம் பூவை சூடுகின்றான். மாநகர், அது திருஞான சம்பந்தருடைய பெருமானுடைய சிறப்பு என்னன்னா, எந்த தலத்துக்கு சென்றாலும் அந்த தலத்தினுடைய இயற்கை வளத்தை சொல்லுவது அவருக்கு ஒரு சிறப்பு. ஒவ்வொரு பாடல்களையும் நாம அதை பார்க்கலாம். அன்னம் தங்கும் பொழில் சொல் அகத்தியான் பள்ளியை உன்னம் செய்த மனத்தார்கள் தம் வினையோடுமே அப்படின்ற அந்த தன்மையை நமக்கு சொல்றாரு. நினையும் மனமுடையவர்களின் வினை நீங்கும் அப்படின்ற அது துதைந்த வெண்ணீற்றான் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு திருநீருடைய சிறப்பு இது எங்க நடந்தது அப்படின்னா ஆலவாய் பதிகத்துல ஆலவாய் தலத்திலே நமக்கு நடந்தது. அப்படிப்பட்ட அந்த தலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் திரு அவதாரமே எதுக்கு அப்படின்னா இந்த திருநீற்றின் ஒளியை உலகுக்கு வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் அவர்களுடைய பிறப்பு அப்படின்னே நமக்கு அருளாளர்கள் சொல்வாங்க. அப்படிப்பட்ட அந்த தன்மையில இருக்கக்கூடிய அந்த திருநீற்றை துதைந்த வெண்ணீற்றான் அப்படின்றது நெருங்கிய அந்த திருநீற்றினை முழுவதுமாக அணிந்து கொண்டிருக்கின்றவன் அப்படின்ற அந்த தன்மையை நமக்கு இங்க சொல்றாங்க. இந்த ஒரு நிமிஷம். பெருமாளுக்கு நீற்றோன், திருநீற்றை அணிந்தவன், திருநீற்றையே தன் வடிவமாக கொண்டவன். அது என்ன பொருளை காட்டுது அப்படின்னா பேர் அருள் உடையவன். பெருமான் எப்படிப்பட்டவன் அவன் அப்படின்னா அவனுக்கு வடிவம் அற்றவன். ஆனால் நம் பொருட்டு, அதாவது உயிர்கள் தன்னை வழிபட்டு உய்ய வேண்டும் என்று அவனுக்கு விருப்பம். அந்த விருப்பம் தான் பேரருள் உடைமை என்ற அவன் குணம். அந்த உயிர்கள் வழிபட இறைவனுக்கு ஒரு உருவம் வேண்டும் அல்லவா, நம்ம கண்ணால பார்த்தா தான் அவனை வழிபாடு செய்ய முடியும். அப்படின்றதுக்காக பெருமானுடைய கருணையில என்ன செய்யறான்னா அந்த அருளாகிய குணத்தையே தன் உருவமாக கொண்டு வந்திருக்கின்றான். அந்த அருளாகிய குணம் அப்படின்னு சொல்லும் போது அங்க அம்பிகை என்று உருவகம் செய்யப்பட்டது. அந்த அம்பிகையே திருநீரு. அதுதான் நமக்கு 66வது பதிகம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய மந்திரமாவது திருநீற்று பதிகம். அதுல சொல்வாரு, அம்மையை பத்தி சொல்லும் போது ஆவணமாவது நீருன்னு சொல்வார். பெருமான் சொல்வார், அப்படி இறைவன் குணமாகிய இந்த திருநீரு குணியாகிய இறைவன் பால் என்று எய்தியது என்று கூற இயலாததாகலின் இந்த திருநீரு அனாதி விபூதி என்று பெயர் பெற்றது. இனி அந்த பேரொளி காலத்துல புவனங்கள் அனைத்தும் எரித்து அவற்றின் சாம்பல் தங்க ஓர் இடம் இன்மை.
இடம் இல்லாம இருந்துச்சாம். அதனால இறைவன் திருமேனியில அதெல்லாம் படிந்ததாம். இந்த திருநீற்றுக்கு தோன்றிய காலம் ஒன்று உண்டாதலின் இது ஆதி விபூதி என்று பெயர் பெற்றது. அதனால நீற்றோன் என்று பெருமானுக்கு இந்த 2 விபூதிகளும் குறிப்பிடப்படுகின்றது. அதைத்தான் இங்க நமக்கு துதைந்த வெண்ணீற்றான் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகின்றது. மண்ணு கொன்றை அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. மண்ணு கொன்றை, பொருந்திய கொன்றை. இதழி அப்படின்னா அது கார்காலத்துல அது மலரக்கூடிய ஒரு மலர். அதனால அதை கார் நறுங்கொன்றை அப்படின்னு சங்க புலவர்கள் எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு அடையாளங்கள் உண்டு. தலைவன் என்றால் அவனுக்கு 10 அங்கங்கள் உண்டு. அது தசாங்கம் சொல்லுவோம். இந்த அங்கங்கள்ல பெருமானுடைய அங்கங்கள்ல ஒன்று கன்னி. இது அடையாள மாலை, பெருமானுக்கு அடையாள மாலையாக இந்த கொன்றையும் கன்னி என்று சொல்லக்கூடிய இந்த மலர்கள் அவருக்கு சொல்லப்படுகின்றது. அந்த கன்னி அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இது பிரணவ புஷ்பம் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த மண்ணு கொன்றையை அந்த பெருமான் அணிந்திருக்கின்றார். இது அவருடைய பரத்துவத்துல ஒண்ணு சொல்லப்படுகின்றது. நம்ம ஒரு கோட்டை செய்யமையன் மும்மதத்தான் நால்வாய் 6 தருக்கோட்டி பிறையிதழி தாழ் சடையான் அப்படின்னு சொல்லுவாரு. நம்மளுடைய அருளந்தி சிவாச்சாரி. இதழி அப்படின்னா கொன்றை. இத நிறைய திருமுறைகள்ல நமக்கு இதழி என்ற நாமத்திலே நமக்கு இந்த கொன்றை மலரை நமக்கு அடையாளமாக காட்டியிருக்கின்றார்கள். மதமத்தம் அப்படின்னா ஊமத்தை மலர்கள். அதையும் அவன் தான் சூடி இருக்கின்றான். பெருமான் எழுந்திருப்பது என்றது அப்படின்னா அன்னங்கள் வாழுகின்ற பொழில் அப்படின்னா அன்னங்கள் எங்க இருக்கும் அப்படின்னா அந்த நீரில் இருக்கக்கூடிய பொழில்கள் சூழ்ந்த அகத்தியான் பள்ளியை நினைப்பவர்கள் நினைக்கின்ற மனமுடையவர்களுக்கு வினை நீங்குமே என்று இந்த 2வது பாடல்ல நமக்கு திருஞான சம்பந்த பெருமான் அருளி இருக்கின்றார். அடுத்து 3வது பாடல்ல சொல்றாரு பாருங்க. உடுத்ததுவும் புலித்தோல் பழி திரிந்து உண்பதுவும் கடுத்து வந்த கலர்காலன் தன்னையும் காலினால் அடுத்ததுவும் பொழில் சொல் அகத்தியான் வள்ளியான் தொடுத்தது சர முப்புறம் துகளாகவே. உடுத்தது புலித்தோல், உண்பது பழியேற்று திரிந்து, கொன்றது சினந்து வந்த கலலணிந்த காலனை காலினால் உதைத்தது. அவ்விறைவன் வாழ்வது எங்க அப்படின்னா பொழிலோல் சூழ்ந்த அகத்தியான் பள்ளி. அது மட்டுமா, சரம் தொடுத்தது துகளாகுமாறு திரிபுரங்களை எல்லாம் எரித்தான் அப்படின்றத நமக்கு அந்த வீரட்ட தலத்தினுடைய வீரட்டத்தை நமக்கு வீரத்துல ஒரு வரலாறை நமக்கு திரிபுரம் இருத்த வரலாறை நமக்கு சொல்றாரு. நமக்கு அண்ணாமலை பதிகத்திலையும் சொல்றார். பூவார் மலர் கொண்ட அடியார் சொல்வார் என்று அந்த 3 புறங்கள் எரித்த அன்று அப்படின்னு நமக்கு திருஞான சம்பந்தன் பல பாடல்கள்ல இந்த திரிபுரம் எரித்த வரலாறை நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். இந்த புலி ஆடையை எதுக்கு பெருமான் அணிந்திருக்கின்றான் அப்படின்னா, நம்ம ஒரு காலத்துல தாருகாவனத்துல வாழ்ந்த முனிவர்கள் அவங்க கடவுள் ஒருவன் இல்லை, வேதங்களில் கூறிய வேள்வி அதுதான், அது செய்தாலே எல்லா பலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பெருமானை ஆன்ம வர்க்கத்துல ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க. அவர்கள் மனைவியர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தாங்கள் அதாவது கற்பில் சிறந்தவர்கள் என்று செருக்கு அவர்களுக்கு. இப்ப இவங்களையெல்லாம் திருத்தணும், இவங்களையெல்லாம் திருத்தி உய்விக்கணும்னு பெருமான் என்ன செய்யறாரு அப்படின்னா, நக்க வேடத்தோட கையில ஓடேந்தி பழி ஏற்போனாக அந்த வனத்துக்கு வருகின்றார். திருமால் என்ன செய்யறார் அப்படின்னா, மோகினி வேடத்தோட பேரழகுள்ள ஒரு இளம் பெண்ணாக அந்த முனிவர்கள் வேள்வி செய்கின்ற இடத்தை நோக்கி அவர் போகின்றார். இங்க முனிவர்கள் எல்லாம் தம் மன உறுதி இழந்து அந்த மோகினிக்கு பின்னாடி தொடர்ந்து போய்விட்டார்கள். முனிவருடைய மனைவிகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, பெருமான் என்ன செய்யறாரு அப்படின்னா, பழிதிரியும் வனப்பில் ஈடுபட்டு இந்த கங்காளமூர்த்தியின் அப்படின்னு சொல்லலாம், அந்த கோலத்துல அவர் சென்று அந்த அவங்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அவங்க தங்களுடைய நிலையெல்லாம் மறந்து அலங்கோலமாக அவரை பின்தொடர்ந்து செல்கின்றார்கள். இப்ப 2 பேரும் இந்த முனிவர்களும் முனிவருடைய மனைவிமார்களும் ஓரிடத்தில் சந்திக்கின்றார்கள். அப்போ உண்மை தெரிய வருகின்றது. அந்த முனிவர்கள் எல்லாம் என்ன பெரும் கோபம் கொள்கின்றார்கள். உடனே சிவபெருமானை அழிக்க ஒரு அபிச்சார வேள்வியை தொடங்குகின்றார்கள். அதிலிருந்து வந்ததுதான் என்ன அப்படின்னா, புலி, மான், மழு, பாம்புகள், நகுதலை, முயலகன் இப்படி ஒவ்வொன்றாக அவர்கள் தோற்றுவித்து இறைவன் மீது ஏவுகின்றார்கள்.
பெருமான் எப்படிப்பட்டவர்? அது வந்ததையெல்லாம் என்ன செய்யறாரு? தன்னுடைய உடம்புகளிலே அதையெல்லாம், அங்கங்களிலே அதையெல்லாம் வைத்துக் கொள்கிறார். புலியை கொன்று அதன் தோலை ஆடையாக அணிகின்றார். அதைத்தான் இங்கே உடுத்தது புலித்தோல் அப்படிங்கிறாரு. அடுத்தது பழியேற்றி தெரிந்தது அப்படின்றது, அந்த பழியேற்றி அது பழி தெரியும் அந்த இறைவனுடைய அந்த அழகோட அங்க செல்றாரு அப்படிங்கிறது அந்த வரலாறு நமக்கு இதுல சொல்லப்படுகின்றது. அடுத்தது அவரு மானும் மழுவும் அவர் கரங்களில் தங்கின. பாம்புகள் அவருக்கு அணிகலங்களாக ஆகின்றது. நகுதலை அப்படின்னா முதல் வரியில பார்த்தோமே, வெண்தலை மாலை அதையெல்லாம் செய்யறாரு. தன்னுடைய கழுத்திலே அதை சென்னியில் நிலைத்து நின்று விட்டது. இதெல்லாம் நின்றுச்சு. முயலகன் அப்படின்னா அவரை தன் காலில் அழுத்தி கொண்டார். இறுதியில் வேள்வித்தையே ஏவினார். அது அவர் கரத்திலையும் அதையும் தாங்கி கொண்டார். அதுதான் அவருடைய அனல் ஏந்திய கையாக இருக்கின்றது. இந்த வரலாற்றை எல்லாம் நம்ம கந்த புராணங்களிலும் மகா புராணங்களிலும் நிறைய இடத்துல நமக்கு இந்த வரலாற்று சொல்றாங்க. வெயில் வந்த புலியை காணப்புலி அப்படின்னா, காணம்னா வனம், தாருகாவனத்திலிருந்து வந்த புலியை பெருமான் ஆடையாக அணிந்து கொண்டார். அதைதான் உடுத்ததுவும் புலித்தோல், பழிதிரிந்து உண்பதுவும், அடுத்து வந்த கலர்காலன் தன்னையும் காலினால் அப்படின்னா அந்த மார்க்கண்டேயருடைய வரலாறு நமக்கு சொல்றார். மார்க்கண்டேயர் அவருக்கு என்னது அப்படின்னா 16 வயது நிரம்பிய உடனே யமதர்மன் வந்து அவரை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த வரலாறு நமக்கு தெரியும். ஆனா அந்த மார்க்கண்டேயருடைய இதுன்னு சொல்லும் போது நமக்கு திருக்கடையூர் தான் ஞாபகம் வருது. அப்ப அங்கே எப்படி பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்னா, காலசம்ஹார மூர்த்தியை வணங்கி நிலையில யார் இருக்கிறா அப்படின்னா மார்க்கண்டேயர் இருக்கின்றார். அவர் பூசித்த வெள்ளி அந்த மரகத லிங்கம் எப்படி இருக்குது அப்படின்னா, வெள்ளி பேழையில வைத்து இன்றைக்கு அந்த வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். சொல்றேன். இங்கே காலசம்ஹார மூர்த்தியை தரிசிக்கும் போது காலனை பார்க்க முடியாது. தீபாரணையின் போது பீடத்தை திறப்பாங்க, அப்போது யமனை காண முடியும். அப்ப யமன் இல்லாமல் கரத்தில் சூலாயுதத்தில் பெருமான் அருளும் கோலம்தான் சம்ஹார கோலம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப யமனுடன் ஈசன் அருளுவதை என்ன செய்யணும்? உயிர்ப்பித்த கோலம். அப்ப யமன் இல்லாதது சம்ஹார கோலம், யமன் இருக்கின்றது உயிர்ப்பித்தல் கோலம், அனுகிரக கோலம். அதனாலதான் நம்ம சஷ்டியத்தை பூர்த்தியின் போது அங்கே திருக்கடையூரில் சென்று வழிபாடு செய்யும் போது அந்த பேழையை நகற்றி நமக்கு அந்த பீடத்தை நகற்றி அங்க வழிபாடு செய்யறத காட்டுறாங்க. அப்ப அந்த அது என்ன அப்படின்னா, அந்த யமனுக்கு அனுகிரகம் பண்றது மாதிரி அங்கு வந்து வழிபாடு செய்கின்ற உயிர்களுக்கெல்லாம் அனுகிரக மூர்த்தியாக அங்கே பெருமான் இருக்கின்றார் அப்படின்றத நமக்கு இங்க சொல்றாரு. சினந்து வந்த காலணிந்த காலனை காலினால் உதைத்ததுவும் அவ்விரைவன் வாழ்வது பொருள்கள் சூழ்ந்த அகத்தியான் பள்ளி. அடுத்தது முப்புறம் எரித்த அந்த வரலாறு நமக்கு சொல்றாரு. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அங்க 3 பேரு திருமாலுடைய பேச்சை கேட்டு அழிந்து போகின்றார்கள். அங்கே வழிபாடு செய்துகின்ற மூவருக்கும் என்ன செய்யறாரு அப்படின்னா, 2 பேரை வாயிற்காவலராகவும் ஒருத்தரை குடமுழவு ஒலிக்கின்ற இசை முழக்கக்கூடிய ஒரு பூதகணமாக பெருமான் வைத்துக் கொள்கின்றார் என்று நமக்கு இந்த வரலாறுல நமக்கு சொல்லுகின்றார். அடுத்தது அடுத்த பாடலையும் அதே தான் சொல்றாரு. காய்ந்ததுவும் அன்று காமனை நெற்றிக் கண்ணினால், பாய்ந்ததுவும் கலர்காலனை பண்ணினான் மறை ஆய்ந்ததுவும் பொழில் சொல் அகத்தியான் பள்ளியான் ஏய்ந்ததுவும் இமவான் மகளொரு பாகமே. இங்க காமனை எரித்த நெற்றிக்கண்ணினால் காமனை காய்ந்ததுவும் எரித்ததுவும், அடுத்தது கலர்காலனை பாய்ந்ததுவும் அந்த யமனை காலால் உதைத்தது, பண்ணினான் மறை ஆய்ந்ததுவும் அதாவது பண்ணோடு என்ன செய்தார் அப்படின்னா பண்களோடு ஆராய்ந்தது வேதங்களையே நமக்கு அருளி செய்தது பெருமான். இப்படி பண்ணோடு இசைப்பாடக்கூடிய அந்த தன்மையையும் பெருமான் தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு. ஏய்ந்ததுவும் இமவான் மகளொரு பாகமே அப்படின்றது, ஒரு பாகத்தை ஏற்றுக்கொண்டது இமவான் மகளை அத்தகையன் அகத்தியான் பள்ளி இறைவன் அப்படின்றத நமக்கு இந்த பாடல்ல காட்டுறாரு. இதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அகத்தியான் பள்ளி அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தை நமக்கு இங்கே காட்டுறார். அர்த்தநாரீஸ்வரர் மூர்த்தம் அப்படின்னா வடமொழியாளர் வந்து பாகம் அப்படின்னா திருமேனியில் சரிபாதியாக இடது பாகத்தை பெண்ணுக்கு கொடுத்தவர். பெண் உரு எங்க இருக்குது அப்படின்னா பெருமானுடைய உமையினுடைய வடிவம் இடது பாகத்துல இருக்கின்றது. இது எதை காட்டுது அப்படின்னா பேரருள் உடைமை. பெருமானுக்கு 8 குணம்.
தன் வயத்தனாதல், தூய உடைமையினாதல், இயல்பாகவே பாசங்களை நீங்கியவன், இப்படி பேர் ஆற்றல், பேர் அருள் அப்படிலாம் நமக்கு சொல்லப்படுகின்றது. அந்த 8 குணத்துல பேரருள் உடைமை அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு குணங்களாக கொண்டுதான் குணியாக இருக்கின்றான். நெருப்பினின்றும் சூட்டை பிரித்தல் இயலாதது போல குணியினின்றும் குணங்களை பிரித்தல் இயலாது. அப்ப எண் குணங்களில் ஒன்றான அந்த பேர் அருள் உடைமையே உமையம்மையாக உருவகம் செய்யப்படுகின்றது. அப்ப எண் குணங்களில் பேர் அருள் உடைமை ஒன்று மட்டும் இறைவனுடைய சரிபாதியாக, ஏனைய குணங்கள் எல்லாம் மற்றொரு சரிபாதியாக வலது பாகம் அமைந்த நிலை கொண்டு உயிர்கள் மாட்டு அவன் கொண்டுள்ள பெருங்கருணை. இதைதான் நமக்கு இங்க கற்றார். இது நம்ம திரு அண்ட பகுதியில மாணிக்க வாசகர் அழகா சொல்றார், குவளை கண்ணி கூரன் காண அவனும் தானும் உடனே காண்க அப்படின்பாரு. அப்ப பாகம் பெண்ணுறு ஆன அந்த வரலாறு, பாகம் பெண்ணுறு ஆனாய் போற்றின்னு சொல்லி சொல்வாரு. இது என்ன வரலாறு காட்டுது அப்படின்னா, பிரிங்கி முனிவர் அவர் ஒரு அடியார், பெரிய அடியார். அவர் வீடு பேறு வெட்டு தவம் முயன்றவர். அவர் பெருமான் ஒருவரையே வழிபாடு செய்யக்கூடியவர், உறுதியான நெறி. அவர் சோமாஸ்கந்தம், உமாமகேஸ்வரம் போன்ற அந்த மூர்த்தங்களை எல்லாம் வழிபட நேர்ந்தால் என்ன செய்வார் அப்படின்னா, தன்னுடைய தவ வலிமையால வண்டு, தேனி மாதிரி அந்த சிற்றுயிர்களுடைய வடிவம் கொண்டு என்ன செய்யறார் அப்படின்னா, அந்த சிவபெருமானுடைய திருமேனியே வலம் வந்து வணங்குவாராம். அப்படிப்பட்ட ஒரு தீவிர அடியார் போல. அடியவர்கள் வழிபாட்டு தமக்கு உள்ள உரிமை வேட்ட அந்த உமையம்மை இறைவனை நோக்கி தவம் புரிந்து இறைவன் திருமேனியில அந்த பிரியா வரம் பெற்று அந்த பாகத்தை பெற்று வாம பாகமாக கலந்தான்னு சொல்லப்படுகிறது. இப்ப மற்றொரு மாதொரு பாகன் கோலமும் அப்படி தோன்றியது. இப்படி வழிபட வந்த பிரிங்கி முனிவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த வடிவத்தின் மார்பில் சரிபாதியான இடத்தை தேர்ந்தெடுத்து வண்டு போல உருவம் கொண்டு என்ன செய்யறாரு, அந்த அந்த பகுதியில குடைந்து சென்று இறைவனை மட்டும் வலம் வந்து வழிபட்டார். உடனே அம்பாளுக்கு கோபம் வந்துருச்சு. உமையம்மை என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த முனிவருடைய இவள் ஆற்றல் இல்லவா, அந்த ஆட்டமும் வேணும் ஓட்டமும் வேணும். ஆட்டங்கிறது பெருமான், ஓட்டம்ங்கிறது அம்மை. ரத்த ஓடுனா தானே இயங்க முடியும். இப்ப என்ன செஞ்சுட்டாரு, அந்த ஆற்றலை எல்லாம் அந்த முனிவர்கிட்ட இருந்து வலிமையற்றதாக செய்து விட்ட உடனே அவர் அப்படியே கீழே விழுந்து விடுகின்றார். அந்த நிலையிலும் தம் உறுதி குலையாத அவருக்கு இறைவன் ஊன்றி நிற்க 3வது காலம் ஒரு ஊன்றுகோலும் பெருமான் கொடுக்கின்றாராம். முனிவருக்கு உமையம்மை தம்மிலும் வேறின்மையின அப்படின்னு உணர்த்தி வீடு பேர் நல்கினார் அப்படின்னு நமக்கு வரலாறு சொல்லுகின்றது. அப்ப அந்த தலத்தின் இது எங்க இருக்குது அப்படின்னா, நமக்கு அர்த்தநாரீஸ்வரர் கோலம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நமக்கு கொடிமாட செங்குன்றம், திருச்செங்கோடு அப்படின்னு அழைக்கப்படுகின்ற அருமையான ஒரு தலம். திருச்செங்கோட்டு வேலவர் அங்கு எழுந்திருக்கின்ற அந்த அழகான தலம் என அர்த்தநாரீஸ்வரர். அது மாதொரு பாகன், உமையொரு பாகன் அப்படிலாம் நமக்கு இந்த வரலாறு. அதைத்தான் இங்க இமவான் மகளொரு பாகமாக எய்ந்ததுவும் அப்படின்றத நமக்கு இங்க காட்டுகின்றார். அடுத்தது சொல்றாரு, போர்த்ததுவும் கரியின் உரி புலித்தோலுடை கூர்த்ததோர் வெண்மலு வேந்தி கோளரவம் மறை கார்த்ததுவும் பொழில் சுல் அகத்தியான் வள்ளியான் பார்த்ததுவும் அரணம் படரெறி மூழ்கவே என்று காட்டுகிறார். போர்த்துள்ளது யானை தோல். இதுவும் அவங்க அனுப்பிய யானைய அதை உரித்து தோலாக அணிந்து கொண்டார் அப்படின்னு. உடுத்தது புலித்தோல், ஏந்தியுள்ளது கூரிய வெண்மழு, அறையில் கட்டியுள்ளது பாம்பு, பரந்த எரியுள் மூழ்குமாறு பார்த்தது முப்புறம். அத்தகையோன் எங்க இருக்கிறான் அப்படின்னா அந்த அகத்தியான் பள்ளியில் இருக்கின்றான் அப்படின்றத நமக்கு இந்த பாடலையும் அவருடைய வீரட்ட தலத்தை, அந்த வீரட்ட வரலாற்றை நமக்கு காட்டுகின்றார். அடுத்தது சொல்றார் பாருங்க, தெரிந்ததுவும் கனையொன்று முப்புறம் சென்றுடன் எரிந்ததுவும் முன் எழிலார் மலர் உரை வான் தலை அறிந்ததுவும் பொழில் சூழ் அகத்தியான் பள்ளியான் புரிந்ததுவும் உமையாலோர் பாகம் புனைதலே. இங்கேயும் அந்த உமையொரு பாகமாக இருந்த வரலாறு. சரி, அதாவது தெரிவு செய்தது கனை ஒன்று, அந்த கனை உடன் சென்று எரிய செய்தது முப்புறங்களை. அந்த முப்புறம் எரித்த அந்த வரலாற சொல்றாரு. முற்காலத்தில் அறிந்தது அழகிய தாமரை மேல் உரைகின்ற பிரம்மனின் தலையை என்ன செய்தது அப்படின்னா கொய்தது. திருக்கண்டியூர் தலம் வரலாறு. அடுத்தது உமையை ஒரு பாகமாக புனைந்தது உமையவளை அத்தகையன் பொழில்கள் சூழ்ந்த அகத்தியான் பள்ளி இறைவன் ஆவான் என்று இந்த பாடலையும் அந்த வீரட்ட தலத்தினுடைய வரலாற்றை சொல்லுகின்றார். இப்ப அடுத்தது 7வது பாடல்.
ஓதியெல்லாம் உலகுக்கோர் ஒன்பொருளாகி மெய்ச்சோதி என்று தொழுவார் அவர் தூயர் தீர்த்திடும். ஆதி எங்கள் பெருமான் அகத்தியான் பள்ளியை நீதியால் தொழுவார் அவர் வினை நீங்குமே. இன்னைக்கு பாடலுடைய தலைப்பே இதுதான், நீதியால் தொழுவார் அவர் வினை நீங்குமே. ஓதியெல்லாம் உலகுக்கோர் ஒன்பொருளாகி அப்படின்னா உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன், அதுதான் நமக்கு வார்த்தை வரும். அப்படிப்பட்ட ஓதி எல்லாம் அப்படின்னா வேதங்களை எல்லாம் ஓதியவனே, உலகுக்கெல்லாம் ஒப்பற்ற பொருளாக விளங்குபவன் பெருமான். அடுத்து ஒரு வார்த்தை சொல்றார், மெய்ச்சோதி அப்படின்னு சொல்றார். மெய்ச்சோதி அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம மார்கழி மதத்துல படிக்கின்ற திருவம்பாவையில நிறைய இடத்துல இந்த சோதி சோதின்ற வார்த்தை வரும். ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் அப்படின்பார். அருப்பெரும் சோதி, அது என்ன அருப்பெரும் சோதி? அருஞ்சோதினா என்ன அப்படின்னா இறைவனுடைய தூய வடிவம், இயல்பாகவே பாசங்களிலிருந்து அந்த நீங்கியவன். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அறிவுமயமானவன். ஆதலால் அவன் சோதி எனப்படுவான். அவன் நல்லும் கீழும் மேலும் யாவலும் எல்லும் என்னையும் போல் நின்றவன் எனினும் உணர்ந்த மாமுனிவர் ஒம்பரோடு ஒளிந்தார் உணர்வுக்கும் தெரிவிடும் பொருளாய் இருப்பவன். அதனால அவன் அருஞ்சோதி. பெருஞ்சோதி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா புற இருள் ஒன்றையே அகற்றுவகா இருக்கின்ற இந்த இருள் இல்லை, இந்த இருள் போல இல்லாமல், அதாவது சூரியன் சந்திரன் நெருப்பு இந்த சுடர்கள் போல இல்லாமல் எப்படி இருக்கிறான் அப்படின்னா அக இருளை நீக்கி எங்கேனும் ஒளிவர நிறைந்துள்ளமையால் அவனுக்கு பெருஞ்சோதி, அதுதான் பரஞ்சோதின்னு சொல்லப்படும். இப்ப அருப்பெருஞ்சோதி அப்படின்னா காணுதற்கு அமையா அருமையும் சொல்லுதற்கு இயலா பெருமையும் உடைய சோதி. அதைத்தான் நமக்கு இங்க திருவம்பாவையில நமக்கு காட்டுகின்றார்கள். அடுத்த பாடலையும் பாருங்க. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிராப்பகல் நாம் அப்படின்னு சொல்வார். பேசும்போது இப்போது ரமளிக்கே அப்படின்னு சொல்லி போது அதுவும் அதுதான். அந்த பாசம் பரஞ்சோதி அது எப்படி இருக்குது தெரியுமா? இராப்பகல் பாசம் பரஞ்சோதிக்கு அப்படின்னா நாம் ஒருவரோடு ஒருவர் அளவலாகும் போது இரவு எல்லாம் என் ஆசை பரஞ்சோதிக்கே அப்படின்னு அந்த தோழி சொல்வாளாம். அப்படி வரிக்கிறவன் நீ படுக்கையை விட்டு இதுல போய் நேசம் வச்சிருக்கியே அப்படின்றது மாதிரி இங்க சொல்றாரு பாருங்க. ராப்பகல் பாசம் பரஞ்சோதிக்கு அப்படின்னு சொல்லும் போது நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனதினும் வழிபடல் மறவேன் அம்மான். நமக்கு அந்த திருவாவடுதுறை பதிகம். கையது வீலினும் கழிவுறினும் செய்கலல் அடியால் சிந்தை செய்யேன் உன்னினும் பசிப்பினும் உறங்கினும் நீ ஒன்மலர் அடியால் உரையாது என்ன. இப்படி நமக்கு திருஞான சம்பந்த பெருமானே அருளி செய்திருக்கின்றார். எந்த வேலையிலும் எந்த செயலிலும் இறைவனை மறவாது இருக்கணும். அது இந்த மறவாமைதான் பெரிய இது. இந்த மறவாமை அமைத்த மனக்கோயில் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த உடல் பொருள் முதலியவற்றில் பற்று அற்றவருக்கே இறைவன் மறவாத நிலை வருகின்றது. சுந்தரமூர்த்தி சுவாமி அழகா சொல்றாரு, மற்று பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன்பர். வேறு பாசம் இல்லாத பாசம் பரஞ்சோதிக்கு, அதுதான் பத்தராய் பணிவாரு எல்லாருக்கும் அடியேன்றது மாதிரி சொல்றாரு. அது மட்டுமா சேக்கிலார் சுவாமி அழகா காட்டுறார். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடு மலர்ப்பாலும் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையோருக்கு உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்கார் அப்படின்னு சேக்கிலார் சுவாமிகள் அவருடைய திருவாக்கு. அப்ப அந்த பரஞ்சோதிக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த அருப்பெருஞ்சோதி, அடுத்த பாடல்ல பரஞ்சோதி அப்படின்லாம் நமக்கு மாணிக்க வாசகர் நமக்கு அருமையாக இந்த திருவம்பாவையில காட்டியிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த சோதி மெய்ச்சோதி அப்படின்றாரு. மெய்ச்சோதினா உண்மை உண்மை ஒளி, அதுதான் நமக்கு நிலைத்த ஒளி அப்படின்றத நமக்கு இந்த பாடல்ல அழகாக நமக்கு காட்டுகின்றார். அதான் சொல்றாரு. அது மட்டுமா, வேதங்களை ஓதி அருளியவனே உலகிற்கு ஒப்பற்ற ஒளிர்பொருளாவனே சோதி என்று தொழுவார் அவர் துயர் தீர்த்திடும். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி சோதியே சுடரே தூளொளி விளக்கே ஆதியும் அந்தமில்லா அருப்பெருஞ்சோதி பாசம் பரஞ்சோதிக்கு, இப்படியெல்லாம் பெருமானை பல இடங்கள்ல நமக்கு அருளாளர்கள் பெருமானை பாடியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அவர் எப்படி இருக்கிறாருன்னா அவர் துயர் தீர்த்திடும் அப்படின்னு பாடும்போது நமக்கு இதுலயும் நமக்கு திருவம்பாவையில தான் இந்த படிக்கும்போது இது பெருமானுடைய கருணை என்ன அப்படின்னா, திருவம்பாவை எத்தனையோ தடவை நம்ம ஓதி இருக்கிறோம்.
ஆனா இந்த பாடலுக்கு இந்த பதிகத்துக்கு பொருள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது இதுல சில கருத்துக்களை பெருமான் உள்ளிருந்து உணர்த்துறாருங்கிறது ஒரு அருமையான இது. ஓதுவார் அவர்கள் இந்த திருவம்பாவை காலையில பாராயணம் பண்ணும்போது ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் அப்படின்றத வர்ணிச்சு வர்ணிச்சு மாறி மாறி பாடினாங்க. நாம் பிறவி துயர்கட ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலம். அப்பதான் தோன்றும், ஆஹா, இங்கே நமக்கு இந்த வார்த்தையை கேட்டிருக்கோமே, எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த பதிகத்துல அழகா சொல்ல, மெய்ச்சோதி என்று தொழுவார் அவர் துயர் தீர்த்திடும் அப்படின்ற வார்த்தையை வர்றார். அது மாணிக்க வாசகர் இங்க நமக்கு திருவம்பாவையில 12வது பாடல அழகா கட்டுறார். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தை தீயானும் கூத்தன் இவானும் குவளையம் எல்லவும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்று நமக்கு அந்த வார்த்தையில நமக்கு காட்டுறார். அப்ப பிறவி துயர் நீங்கணும் அப்படின்னா பெருமானுடைய திருவடிதான் நமக்கு பிறவிக்கு காரணம் எது அப்படின்னா மலம். அந்த மலம் ஒழியணும் அப்படின்னா இறைவனாகிய தீர்த்தத்துல ஆடினாத்தான் அது ஒழியும். அதனால்தான் தேவர்க்கோ அறியாத தேவதேவன் அப்படின்லாம் நமக்கு மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே என்று நமக்கு பல பாடல்கள்ல நமக்கு காட்டியிருக்கின்றார். அப்ப ஆர்த்த பிறவி கெடுமாறு நம்மை அதாவது காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டி உடனாய் நின்ற அந்த பெருமான் தூயோன் என்றாலும் தீர்த்தன் என்றது பிறவித்தில் வாடும் நம்மோடு நிற்பின் நாம் படும் மலமாகிய துன்பம் தன்னை தாக்காமல் இருக்கும் தன்மையால் இறைவன் தூயவன். அதனால் அந்த தன்மையை உணர்த்துகின்றார். அதைத்தான் நமக்கு இங்க சொல்றாரு. அப்ப இறைவனாகிய தீர்த்தத்தில் ஆடுதல் அப்படின்னா தற்போதம் அடங்கி சிவபோதத்தில் ஒன்றிற்றல். அறியுமாம் தோறும் எப்பப்ப இறைவன் அறிகின்றோமோ இன்பம் தரும் வள்ளல். அதனாலதான் அது வார்க்கல்லல்கள் என்று தணிகை புராணத்துல சொல்லப்படுகின்றது. இப்படி இறைவனாகிய பேரின்ப வெள்ளத்தில் மூழ்கினவருக்கு தான் பிறவி என்ற வெப்பம் ஒளியும். இனி சென்று ஆடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமேன்னு நமக்கு திருத்தாண்டகத்துல அப்பர் பெருமான் சொல்றார். அப்ப மூர்த்தி தலம் தீர்த்தம் என்பவற்றில் தீர்த்தமாயுள்ளவன் இந்த பெருமான் என்று இந்த பாடலை நமக்கு காட்டி, இந்த தீர்த்தத்துல போய் நம்ம ஆடணும்னா நமக்கு என்ன நீங்கும் அப்படின்னா நம்மளுடைய துயர் தீர்த்தி விடும் என்று நமக்கு சொல்றாரு. நாம் பிறவி துயர் கெடுமாறு நம்மை ஆர்த்து, அதாவது நம்மளுடைய பிறவி என்னும் பெருங்கடல்ல இருக்கின்ற நம்மை எல்லாம் அவனுடைய கடல் தான் நமக்கு சென்று திருவருள் தான் அவனுடைய கடலை கொண்டு சேர்க்கும் என்று நமக்கு அழகா சொல்லப்படுகின்றது. நம்மளுடைய சித்தாந்த நூல்கள் எல்லாம் அதை தான் நமக்கு காட்டுகின்றது. அதைத்தான் இங்கே இந்த பாடல்ல சொல்றாரு. ஓதி எல்லாம் உலகுக்கோர் ஒப்பற்ற பொருளாகி மெய்ச்சோதி என்று தொல்வார் அவர் துயர் தீர்த்திடும். ஆதி எங்கள் பெருமான் அகத்தியான் பள்ளியை நீதியால் தொல்வார் அவர் வினை நீங்குமே. நீதியால் அப்படின்னா முறைமையால் தொழுவார். சரியை கிரிய யோகம் என்ற அந்த வழியிலே இருந்து வணங்குபவருக்கு வினை நீங்குமே என்று சொல்ல. இந்த வினை நீக்கம் சொல்லும் போது மதுரையில திரு ஆப்படையார் திருத்தலம் பாண்டி 14 அது ஒரு தலம். அப்படி அந்த தலத்துல அந்த பதிகத்துல ஒவ்வொரு பாடல்களையுமே வினை நீக்கம் மட்டும் சொல்ல மாட்டாரு. வினைப்பற்று நீங்குமேன்னு சொல்லிட்டு கடைசி இறுதி கடைக்காப்புல சொல்வாரு, என்ன தடுமாற்று அறுப்பாரே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்வார். ஒரு நல்ல அருமையான பதிகம். அதே மாதிரி திரு ஆடானை பதிகத்திலையும் திருஞான சம்பந்த பெருமானையே நமக்கு காட்டுகின்றார். ஒவ்வொரு அந்த பதிகத்தினுடைய ஒவ்வொரு பாடலிலுமே என்னதை வினை நீக்கத்தை நமக்கு சொல்வார். அது மட்டுமல்ல, நம்ம நாகேஸ்வரம் திருநாகேஸ்வர பதிகத்திலையும் அழகா சொல்வாரு. நாகேஸ்வரம் எப்படி சொன்னா தெரியுமா? அவனா சொல்லணுமா, மண்ணேன்னு சொல்லணுமா, அறவான்னு சொல்லணுமா, செல்வான்னு சொல்லணுமா, அப்படி பகவான் சொல்லணுமா, சடையான்னு சொல்லணுமா. இப்படி எல்லாம் சொன்னோம்னா சொல்றாரு பாருங்க. மண்ணே என வல்வினை மாய்ந்து அருமே, அறவா என வல்வினை ஆசை அருமே, செல்வா என வல்வினை நோய் அருமே, பகவா தலைவா சடையா தாயே சிலம்பா போற்றி சொன்னா பாமாலைகளை இசையுடன் பாடினால் வினைகள் நில்லாவே அப்படின்பாரு. நமக்கு ஒளியான திரும்பேனி உமிழ்தான மிகமேவும் கலியார வறுமையானை கலநாளும் மரமும் அடியார்கள் வினை கூடல் எளிதாவேன்பார். நமக்கு உமாவதி சிவனார் காட்டுவார். அப்ப பெருமானுடைய திருவடியை பிடிச்சா நமக்கு வினையெல்லாம் எளிதாக இருக்கும் அப்படின்றத நமக்கு நிறைய அருளாளர்களும் நிறைய வரலாறுகளும் நமக்கு காட்டி இருக்கின்றார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய பிறவி துன்பம் நீங்கணும் அப்படின்னா பெருமானுடைய திருவடியை பற்ற வேண்டும். திருவருளை பற்றினாத்தான் திருவருள் அவனுடைய திருவடியில கொண்டு போய் நம்மளை சேர்க்கும்.
அதைத்தான் நமக்கு எல்லா இதுலயும் சொல்றாங்க. பற்று நீங்கணும். எதை பற்று நீங்கணும் அப்படின்னா உலகப்பற்று நீங்கணும். அது உலகப்பற்று நீங்கி பெருமானுடைய மேல் பற்று வைத்தோம்னா நம்ம பெருமானை சிவகதியை பெறலாம் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. அதைத்தான் நீதியால் தொல்வார் அவர் வினை நீங்குமே அப்படின்றார். திருஞான சம்பந்த பெருமானுடைய அதிகமான பதிகங்கள் என்ன அப்படின்னா வினை நீக்குகின்ற பதிகமாகத்தான் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இதையெல்லாம் நாம அப்படி 5 மணியிலிருந்து 6:30 மணி அந்த குருவருளாலும் திருவருளாலும் இந்த சிந்திக்க சிந்திக்க நமக்கு என்னது அப்படின்னா வினை நீக்கத்தை தான் நமக்கு காட்டுகின்றது. அதைத்தான் இந்த இதுல நமக்கு அருமையாக காட்டியிருக்கின்றார்கள். அது அடுத்த பாடல 8வது பாடல அதுதான் சொல்றாரு. செருத்ததுவும் தக்கன் வேள்வியை திருந்தார் புறம் ஒருத்ததுவும் ஒளியா மலர் உரை வான் அறுத்ததுவும் மலர் உறைவான் சிரம் அறுத்ததுவும் பொழில் சுல் அகத்தியான் பள்ளியான் இருத்ததுவும் அரக்கன் தன் தோள்கள் இருவதே அப்படின்னு நமக்கு காட்டுகின்றார்கள். இந்த இடத்துல தக்கன் வேள்வியைன்னு சொல்லிட்டு சினந்து அளித்தது தக்கன் வேள்வியை, ஒருத்தி எரித்தது பகைவன் திரிபுரங்களை, அறுத்தது ஒளி பொருந்திய சிறந்த தாமரை மலர் மேலுடைய பிரம்மனின் தலையை, நெறியச் செய்தது ராவணனுடைய 20 தோள்களை, அத்தகையோன் அகத்தியான் பள்ளி இறைவன் ஆவான். இந்த இந்த அட்ட வீரட்டத்தை எல்லாம் செய்தது பெருமான் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சிவ பரத்துவத்தை நமக்கு இதுல காட்டுறாரு. இந்த தக்கன் யாகத்தை நமக்கு நம்ம திருவாசகத்துல நிறைய இடத்துல நமக்கு சொல்லப்படுகின்றது. அதுக்கு சென்று வந்தவர்களுக்கெல்லாம் பெருமான் வீரபத்திர குலத்தோட வந்து அருள் அந்த தண்டனை கொடுத்ததும் அவர்கள் அருள் செய்ததும் நமக்கு நிறைய சொல்லப்படுகின்றது. அடுத்தது 9வது பாடல சொல்றார். இலங்கை வேந்தரான ராவணன் ஒரு சில்லுடைய ஓராளி புட்பக விமானத்தை வைத்திருந்ததும் சிவன் அவனது உடலை கூறு செய்த ஆணவ மலத்தை இடர்பாவம் போக்கி கெடுப்பித்து அவனுக்கு போர் செய்யும் ஆயுதத்தை போராளி முன்னர் கொடுத்து முன்னீண்ட சிறப்பும் பொறுப்பும் தெரிகிறது அப்படின்னு நிறைய இடத்துல நமக்கு ராவணனுடைய வரலாறை முக்காவாசி எங்க பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு ஞானசம்பந்தருடைய பாடல்ல 8வது பாடலையும் நமக்கு காட்டுவார். ஒவ்வொரு பதிகந்தோனும் 8வது பாடல்ல சொல்வாரு. அதே மாதிரி நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானும் ராவணனுக்கு அந்த அருள் செய்த வரலாற்றை நம்ம நிறைய இடத்துல காட்டுறாரு. நமக்கு ஆணவமலை நம்மள்கிட்ட நிறைய கெட்டது இருந்தாலும் அதனையெல்லாம் நீக்கி நமக்கு அடைக்கலம் தருபவன் பெருமான் ஒருவனே அப்படின்ற அந்த கருத்துல நமக்கு இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை நமக்கு அருளாளர்கள் சொல்லியிருக்கின்றனர். 9வது பாடல்ல சிரமும் நல்ல மதி மத்தமும் திகழ் கொன்றையும் அறவும் நல் குஞ்சடையான் அகத்தியான் பள்ளியை பிரமனோடு திருமாலும் தேடிய பெற்றிமை பரவ வல்லார் அவர் தங்கள் மேல் வினை பாருமே. இது நமக்கு சொல்றாரு. இது தலைமாலை பிறை ஊமத்தை மலரு விளங்கும் அந்த கொன்றை மலரை பாம்பு அணிந்துள்ள எந்த கோலத்துல இருக்கிறான், இதுதான் அவனுடைய தலைக்கோலம். பிங்ககன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இதெல்லாம் அவன் தன்னுடைய செஞ்சடையில வைத்து இருக்கின்றான். இதெல்லாம் என்ன அப்படின்னா அடங்காததையெல்லாம் அடக்கி வச்சிருக்கிறாராம் சாமி. அந்த கருத்தோடு நமக்கு இது அவருடைய பரத்துவத்தை நமக்கு இந்த இடத்துல காட்டுறாரு. இதுல சொல்றாரு பாருங்க, பிரமனோடு திருமாலும் தேடிய பெற்றிமை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நமக்கு திருவம்பாவையில 5வது பாடல் மாலரையா நான்முகனும் காணாம் மனையிலே நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களை பேசும் அப்படின்றது வார்த்தை அது ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா மாலரியா மலை நான்முகன் காணாமலை என்ன மலை அப்படின்னா அண்ணாமலை. அது திருவம்பாவை எங்க அருளி செய்யப்பட்டது, நம்முடைய திருவண்ணாமலையில அருளி செய்தது அப்படின்றத நமக்கு சொல்லப்படுகின்றது. அத இங்கே சொல்றாரு. நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலை மூவுல கலந்து நாற்றிசை மணிவர் 50 மலர போற்றிசை கதிர்முடி திருநெடும் மால் அன்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமரன் ஏனன் ஆகி முன் கலந்து ஏழ்தளம் ஊர்வ இடந்து பின் எய்த்து ஊழி முதல்வர் செய்ய செய்கின்ற வளர்த்தியும் போற்றி திரு அகவல்ல நமக்கு மாணிக்கவாசக சுவாமிகள் அருமையா கட்டுறார். தன் மலர் அடிகளை அவர் காணாமல் இறைவன் மலை வடிவாய் நின்றான் என்பது அங்க வரலாறு சொல்றாரு. தாவியவன் உடனும் காணாத தற்பரன் என்று திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு சொல்றாரு. நான்முகன் காணாமலை அத நமக்கு நான்மணி திருவிசைப்பாவளையும் சொல்லுவாங்க. அன்னமாய் விசும்பு பறந்த அயன்தேட இறைவன் தன் முடியை மறைத்து நின்ற நிலை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பட்டினத்தார் கோயில் 4 மணி மாலையிலையும் நமக்கு சொல்றாரு.
இப்படி மூவரென்று எம்பிரானோடு எண்ணி விண்ணாண்டு மன்னோர் போற்றும் பெருந்தேவர்களும் அறியாத இறைவனை ஒன்றும் போதா நாயனைய நாமோ அறிந்து அன்பு செய்கிருப்போம் என்று இறைவனுடைய பெருமையையும் ஆன்மாக்களது சிறுமையையும் இங்க காட்டுறாராம். அதுதான் இங்க நம்ம இந்த பாடல்ல நமக்கு அழகாக சொல்றாரு. அப்படிப்பட்ட அந்த பிரம்மனும் திருமாலும் தேடிய அந்த வரலாற்றை நமக்கு காமிச்சு எங்கெல்லாம் ஏன் போய் தேடணும், அகப்பூசை பண்ணா பெருமான் அவரவர் நெஞ்சத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துருவாரு, அந்த மனக்கோயில்ல வந்து உட்கார்ந்துருவாரு. அப்படி அந்த இடத்துல அவங்க பூசை பண்ணாம இன்னமும் தேடி கொண்டு இருக்கின்றார்களே, அது எப்படின்னா நான் என்ற பற்றோடு அவர்கள் இருக்கின்றார்களே. அடியாருக்கு எளியவன் பெருமான், அப்படி அடியார்கிட்ட வந்தோம்னா அவருடைய பாதத்தை காண முடியுமே என்றெல்லாம் நமக்கு அருளாளர்கள் நிறைய இடத்துல நமக்கு சொல்றாங்க. அதைத்தான் இந்த கருத்தை தான் நமக்கு இங்க சொல்றாரு. பிரம்மனோடு திருமாலும் தேடிய பெற்றிமை பரவ வல்லார் அவர் தங்கள் மேல்வினை பாருமே. அப்படி பெருமானை அந்தரியாக பூசையாக வழிபாடு செய்கின்றவர்களுக்கு முட்டாது இறைஞ்சேன், தன் மலர் முட்டாது இறைஞ்சேன்னு மாணிக்கவாசகர் சொல்றார். முட்டாது இறைஞ்சேன் அப்படின்னா நிறைய நீர் ஊற்றி வழிபாடு செய்யணுமா பெருமானுக்கு. அது மட்டுமல்லாமல் கோட்டுப்பூ, நீர்ப்பூ, நிலத்துப்பூ அப்படின்னு 4 வகை பூக்கள், அருகு, புல்லு எது கிடைக்குதோ, எந்த இலை கிடைக்குதோ, அதனால நீரும் பூவும் இது 2ம் பூசைக்கு ரொம்ப முக்கியம். அத நமக்கு பூவுண்டு நீருண்டுன்னு நமக்கு திருமந்திரத்திலையும் பாடல்கள் சொல்லப்படுகின்றது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா சிவபூசைக்கு நம்ம பெரிய பெரியதெல்லாம் கொண்டுட்டு வர வேண்டாம். எங்க நீர்நிலை இருந்தாலுமே அங்க இருந்து அமர்ந்து பெருமானுக்கு நிறைய நீர் ஊற்றி வழிபாடு செய்யணும். அது முட்டாது இறைந்தேன்றத வார்த்தையை காட்டுறாரு மாணிக்க வாசகர். அத அந்தரியாக பூசையை ரொம்ப விரிவா கொடுக்குறாரு. அது காலம் கருதி நான் இன்னைக்கு அது தனியாவே ஒரு நாளைக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெருமான் அமைத்து கொடுத்தாருன்னா அதை பத்தி நாம சிந்திப்போம். அது முட்டாது இறைஞ்சேன், முட்டாது நான் மலர்ட்டேன்னு சொல்லும் போது 8 நான் மலர் அடி கொண்டு வைகளும் திரு அதிக வீடத்தானத்து பதிகத்துல திருநாவுக்கரசு பெருமான் சொல்லார், 8 பூக்கள் கொண்டு வழிபாடு செய்யுங்க. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேகத்தேன் நிற நிமலடி போற்றி, மாய பிறப்பருக்கு மண்ணாடி போற்றின்னு அப்படி 8 போற்றி சொல்லுங்க, 8 போற்றி சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். 8 அப்படின்றதுக்கு அது சிறப்பானது பெருமானுக்கு அப்படின்றத நமக்கு அட்ட வீரட்டம் அப்படின்றது 8 தான். அட்டனா 8 மலர்கள் கொண்டு வழிபாடு பண்ணுங்க. கொன்றை, ஊமத்தம், எருக்கம், அருகம்புல்லு, அரளி அப்படின்னு அதுவும் சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கின்ற ஐம்பொருள், அது அன்பு அருள் அதெல்லாம் வச்சுமே அது 8 மலராக கொண்டு பெருமானுக்கு வழிபாடு செய்யுங்கள் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. அப்ப பெற்றிமை பரவ வல்லார் அவர் தங்கள் வினை பாருமே அப்படின்னா பெருமானை இப்படி வழிபாடு செய்கின்றவர்களுக்கு அவன் எளிமையாக காட்சி கொடுக்கக்கூடியவன், எளிவந்த பிரானாக இருக்கக்கூடியவன் அப்படின்றத நமக்கு இந்த காட்டுகின்றார். அதை பரவ வல்லவர் தங்கள் மேல் வரும் வினைகள் ஒளியுமே. சிவபூசை பண்ணி 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 ஒரு நாளைக்கு சிவமாம் தன்மையை வரும் இந்த ஆன்மா அப்படின்றத நமக்கு சாத்திர நூல்கள் எல்லாம் சொல்லுகின்றது. அது அடுத்த பாடல்ல நமக்கு சொல்றார். செந்துவர் ஆடகினாரும் வெற்றரையே திரி புந்தியிலார்களும் பேசும் பேச்சு அவை பொய்மொழி அந்தணன் எங்கள் பிரான் அகத்தியான் பள்ளியை சிந்திமீன் நும் வினையானவை சிதைந்து ஓடுமே. வார்த்தையை பாருங்க, சிவந்த தோராடையை அணிந்த அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா செங்காவி துணியை அணிந்திருக்கின்றவர்கள். அது மட்டுமல்லாமல் ஆடையின்றி வெற்று உடல்களோடு திரியும் அறிவற்றவர்கள் யாரு அப்படின்னா சமணர்களும் புத்தர்களும். இது ஒவ்வொரு பாடலையுமே நமக்கு சாடுவாரு திருஞான சம்பந்த பெருமான். 10வது பாடல்ல சொல்வார், 8வது பாடல்ல ராவணனை பத்தி சொல்வாரு, 9வது பாடல்ல பிரம்மன் திருமால் தேடி அந்த வரலாறு சொல்வாரு, 10வது பாடல்ல அந்த சமண புத்தர்களை சாடி சொல்வார். அதே மாதிரி இங்கேயும் சொல்றாரு, இப்படி அவர்கள் பேசுவது எல்லாம் பொய் மொழிகள், அவற்றையெல்லாம் விட்டு விடுங்கள். இங்கே எப்படி இருக்கிறார் பெருமான் தெரியுமா? அழகிய கருணையாளனும் எங்கள் தலைவனுமாகிய அந்த அகத்தியான் பள்ளி இறைவனை சிந்தியுங்கள். அப்படி சிந்தித்தீங்கள் என்றால் வினைகள் சிதைந்து ஓடும். இந்த சித்தம் அப்படின்றதுக்கு சிந்தியுங்கள் அப்படின்னு ரொம்ப ஒரு சிறப்பு. என்ன அப்படின்னா அந்த கரணங்கள்லயே சித்தம் தான் மிக சிறப்பு வாய்ந்தது. அத நமக்கு நிறைய பாடல்கள் சொல்றது.
சித்தம் மீண்டும் மீண்டும் அத சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியேன்னு சொல்லி நமக்கு சொல்லுவாங்க. அத தெருளாத சிந்தைதனை திருடி தன்போல் சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அப்படின்ற வார்த்தையும் நமக்கு அருளாளர் சொல்லி சிந்தையோடு ஒன்றி உரைப்பவர் சிவலோகம் சேர்ந்து இருப்பர். திருநல்லூர் பதிகத்துல நமக்கு சொல்ல சிந்தையால் வழிபாடு பண்ணவர்களுக்கு பாவம் இல்லை அப்படின்றது நிறைய பதிகங்கள்ல நமக்கு சொன்னார். சிந்திக்கணும். பெருமானை அறிவுல கொண்டு வந்து சிந்தித்தோம் என்றால் நம்மளுடைய வினையானவை சிதைந்து ஓடும் அப்படின்றத நமக்கு இங்க காட்டுகின்றார்கள். அத தியானம் புரியுங்கள். சிந்திமின் அப்படின்னா தியானம், அதான் அகப்பூசை, அந்தரியாக பூசை அப்படின்லாம் நமக்கு சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக நிறைவு பாடல். ஞாலம் மல்கு தமிழ் ஞான சம்பந்தன் மாமையில் ஆளும் சோலை புடைசூழ் அகத்தியான் பள்ளியில் சூழ நல்ல படையான் அடி தொழுது ஏத்திய மாலை வல்லார் அவர் தங்கன் மேல் வினை மாயுமே. ஞாலம் மல்கு தமிழ் உலகம் முழுவதும் பரவிய அதாவது ஞானசம்பந்த பெருமானுடைய அங்க சிறப்ப சொல்றாரு திருக்கடைக்காப்புல. உலகம் முழுவதும் பரவிய புகழாளனாகிய ஞானசம்பன் வந்து எங்க வர்றாரு இருக்கிறார் அப்படின்னா சிறந்த மயில்களாடும் சோலைகள் சூழ்ந்த அகந்த அகத்தியான் பள்ளியில் விளங்கும் நல்ல சூழப்படையானின் திருவடிகளை தொழுது போற்றி பாடிய இந்த தமிழ் மாலையை ஓத வல்லவர்கள் மேல் வரும் வினைகள் மாயும். அதென்ன மேல் வரும் வினைகள்? வினைகள் மாயும் தானே சொல்லணும். ஒவ்வொரு பாடலையும் சொல்லிட்டு வந்தவர் இந்த பதிகத்துல இந்த கடைக்காப்புல மட்டும் சொல்றாரு மேல் வினை மாயுமே அப்படின்ற கருத்தை சொல்றாரு. அப்ப நமக்கு வினை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தெரியும் சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம் அப்படின்றது. சஞ்சிதம் அப்படிங்கிறது என்னது? கிடை வினை. அது அப்படி பெருசா இருக்குது. அப்ப அந்த வினை நீங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு எப்படி நீங்கும் அப்படின்னா குருவினுடைய உபதேசத்தினால. பெருமான் நமக்கு இறைவன் குருநாதராக வந்து உபதேசம் பண்ணிய மாத்திரத்திலே அந்த சஞ்சிதை வினையானது என்னது அப்படின்னா வருத்த விதை போல ஆகிவிடுகின்றது, எரிக்கப்படுகின்றதுன்னு நமக்கு சொல்றாங்க. அடுத்தது பிராரத்தம் அப்படின்னு சொல்லும் போது இந்த உடல் ஊழாய் கழியும். இந்த உடல் இருக்கின்ற வரை அந்த வினையை அனுபவித்துதான் கழித்து தீர வேண்டும். அப்ப ஆகாமியம் அப்படின்றது என்ன அப்படின்னா அது மேல் வினை. அது என்னன்னா இப்ப இந்த பிராரத்தை அனுபவிக்கும் போது நம்மை அறிந்தோ அறியாமலோ நம்மளுடைய வினையானது என்னது அப்படின்னா ஆகாமியமாக சேமிக்கப்படுகின்றது, மேல் வினையாக வருகின்றது. அப்ப இந்த மேல் வினை வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு என்ன செய்ய? சஞ்சிதம்ங்கிறது குரு வந்து உபதேசம் பண்ண மாத்திரத்திலே அது வருத்த விதையாக ஆக்கப்படுகின்றது. அப்ப பிராரத்தம் அது உடல் இருக்கின்ற வரை கழித்துதான் செய்யணும். ஆகாமியம் அப்படிங்கிறது போது இந்த ஆகாமியம் மேல்வினை ஏறாமல் இருக்கணும். என்ன செய்யணும் நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம செய்யும் போது நான் எனது என்று முனைப்பு இல்லாமல் எல்லாம் பெருமானுடைய திருவிரலாலே நடக்கின்றது. பெருமான் திருவருளால எல்லாம் அவனுடைய செயல் அப்படின்னு சொல்லணும். காலையில தூங்கி எந்திரிச்ச உடனேயே எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனது அருளே அப்படின்னு அந்த பாடலை பாடிட்டோம்னா அன்னைக்கு நாம செய்கின்ற செயல் எல்லாம் அவனுடைய செயல். திருவுருளை முன்னிறுத்தி நாம பின்னாடி நின்று செய்யணும். நம்ம முன்னாடி இருந்து பெருமானை பின்னாடி நிறுத்தக்கூடாது. அதுதான் நம்ம சாத்திரம் படிக்கிறவங்களுக்கும் திருமுறை படிக்கிறவங்களுக்கும் அதுதான். திருவுருளை முன்னிறுத்தி எந்த காரியத்தையும் நாம் செய்தோம் என்றால் நமக்கு அந்த வினையும் நீக்கம் ஏது, அதாவது வினைத்தாக்கம் அதிகமாக இருக்காது, உலகத்தாக்கம் அதிகமாக இருக்காது. எல்லாம் பெருமானுடைய செயல். இன்பமோ துன்பமோ அதை சரிசமமாக பார்க்கக்கூடிய அந்த தன்மை நம்ம படிக்க திருமுறைகளை ஓத 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 நமக்கு வினை நீக்கம். எப்பப்பெல்லாம் நம்ம திருமுறைகளை ஓதுகின்றோமோ அப்பப்பெல்லாம் நமக்கு நயன தீக்கை தொட்டு பார்க்கிறோம். அந்த நூலை தொட்டு அந்த புத்தகத்தை அருளாளர்கள் அருளிய அந்த திருமுறைகளை தொட்டு பார்க்கும்போது நமக்கு நயன தீக்கை கிடைக்கின்றது. நம் கண்களால் நாம பார்க்கிறோம் இல்லை, அந்த எழுத்துக்கள் எல்லாம் மந்திரங்கள், அந்த மந்திரங்கள் நம்மை பார்க்கின்றது. அதெல்லாம் என்ன அப்படின்னா நயன தீக்கை. அப்ப அது தொடுறது, பாக்குறது ஸ்பரிச தீக்கை, நயன தீக்கை, வாயால பாடுறது வாசக தீக்கை. இப்படி நமக்கு இறைவன் இந்த நூல்கள் வழியாக நமக்கு குருநாதராக வந்து அந்த திருமுறைகளையும் சித்தாந்த சாத்திரங்களையும் நாம ஓதும் போது எப்பப்பெல்லாம் நமக்கு அதை தொடுகின்றோமோ அப்பெல்லாம் நமக்கு தீட்சையை அடித்து கொண்டே இருக்கின்றார் என்று நாம நினைத்து கொண்டு செய்யணும்.
அந்த திருவருள் துணையோடு திருவருளாலதான் நாம இதெல்லாம் சிந்திக்க முடியுது. திருவருளாலதான் இதெல்லாம் கேட்க முடியுது. திருவருளாலதான் அந்த சாந்தாமா மூலமாக நமக்கு இதையெல்லாம் நடத்தி வைக்கின்றது. திருவருளாலதான் இத்தனை அடியார் பெருமக்களும் நம்ம சந்திக்க முடியுது, பேச முடியுது. எல்லாமே திருவருளாலதான் அப்படின்றத நமக்கு இங்க சொல்லிட்டு, அப்ப திருவருளால் சிந்தித்தோம் என்றால் நமக்கு மேல்வினை மாயும், மேல்வினை வராது அப்படின்றத நமக்கு இங்க சொல்லப்படுகின்றது. அதைத்தான் நமக்கு இங்க ஞானசம்பந்த பெருமான் இந்த 76வது திரு அகத்தியான் பள்ளியில அகத்தியருக்கு திருமண கோலத்தை காட்டிய அந்த தலம், திருநல்லூர் தலமும் திருமண கோலத்தை காட்டிய தலம் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த அருமையான தலத்திலே அகத்தியர் வழிபாடு செய்த அந்த அகஸ்தீஸ்வரருக்கும் மங்கையினாகி உடனாய அகஸ்தீஸ்வரர் பெருமானுடைய திருவடிகளை போற்றி போற்றி கொண்டு, மீனாட்சி அம்மை சொக்கநாதர் உடனாய மீனாட்சி அம்மை உடனாய சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளையும் போற்றி வணங்கி கொண்டு, இதுவரை பொறுமையாக கேட்ட அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் அடியனுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சீரடியார் பெருமக்கள் அறிய வணங்குகிறேன். வணக்கம் யா. சிவாய நம. சிவாய நம. வணக்கம். வணக்கம்மா. அம்மா வணங்கிக்கிறேன். சாந்த அம்மையார் மற்றும் இருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவரையும் வணங்கிக்கிறேன். அம்மா, நமக்கு இந்த 1 மணி நேரம் இது ஒரு சிவப்பொழுதாக கழிவதற்கு நமக்கு இன்றைய பொழுது பெருமான் திருவருள் கூட்டி வைத்திருக்கிறார். நித்தம் நித்தம் நமக்கு அப்பர் நீதிமன்றத்திலே இந்த பொழுதுகள் சிவப்பொழுதாகவே கழிகிறது. அதுவும் அந்த அம்மா திரும்ப திரும்ப நமக்கு குறிப்பிட்டாங்க உரையிலே, பிரதோஷ வேலை நமக்கு ஒரு நாளும் திருமுறை சிந்தனைக்கு அமைந்திருப்பது சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. 4 to 6 பிரதோஷம் அப்படின்னு சொல்றது தோஷங்களை விலக்கி திருவருளை கூட்டுவிப்பதற்கான வழிபாடு செய்வதற்குரிய வேலை. அதான் பிரதோஷ இந்த மாலை வேலையை சொல்லுவாங்க. அது நம்மளுடைய மன்றத்தின் சார்பிலே அந்த வழிபாடு செய்யும் பொழுது அது சொல்லளவில் இல்லாம அது செயலளவிலே நமக்கு அமைந்து ரொம்ப சிறப்பா அது கூடி வருவது நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. பெருமான் திருவருட்கருணை. இன்றைய இந்த பதிக சிந்தனையானது அகத்தியான் பள்ளி பதிகத்தை அம்மா ரொம்ப சிறப்பான முறையிலே எடுத்து விளக்கினார்கள். அம்மா கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம், ரொம்ப வேக நடையில போறீங்க, கொஞ்சம் அப்படி நிறுத்தி போனீங்கன்னா ஆமா கொஞ்சம் பிடிக்கும். செய்தி நிறைய சொல்லுவதற்கு வேக நடை வேணும் தான். ஆனா கொஞ்சம் அப்படி நிதானமா ஒரு சிறு இது போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பற்றுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும். நல்லதுமா, நன்றிமா. சிவா. நம்ம பிள்ளைப்பெருமான் அடியார் புடைசூழ வந்த அந்த வழிபாட்டு நிலையை காட்டி தொடங்கினாங்க. பெரிய புராணத்திலிருந்து நம்ம எல்லோரையும் அந்த அகத்தியான் வள்ளிக்கு அழைத்து சென்று தொடங்கியது போன்ற அந்த ஒரு சிறப்பான தொடக்கம் அம்மா கொடுத்தாங்க. இப்ப அகத்தியருக்கு திருமண கோலம் காட்டிய திருப்பதி அந்த திருத்தலம், அதாவது அனைவரும் பெருமான் பெருமாட்டி திருமணத்தை காண சென்ற பொழுது வடகோடு தாழ்ந்து தென்கோடு உயர்ந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு கந்தபுராணத்திலே அந்த வரலாறு வரும். அப்படி வந்த உடனே சுவாமி அகத்திய மகரிஷியை அழைத்து, நம்ம தமிழ் முனிவர், நமக்கு தமிழை இலக்கணத்தோடு அருளி செய்த அந்த முனிவர், அவரை அழைத்து நீங்கள் தென் திசையிலே சென்று அங்கே இருப்பாயாக அப்படின்னு சொல்லி தென் திசைக்கு செல்லும்படி பணிக்கிறார். எவ்வளவோ தேவாதி தேவர்கள் இருக்கும்போது அகத்தியரை அழைத்தது ஏன் அப்படின்ற அந்த நிலைக்கு நம்ம அருணகிரிநாதர் திருப்புகழ்ல சொல்லுவாரு, சிவனை நிகர் முனிவன் அகம் மகிழ இரு செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே என்பார். சிவபெருமானுக்கு சமம் அப்படின்னு சொல்லி அகத்திய மகரிஷியை போற்றுறார். சிவனை நிகர் முனிவன் என்று அகத்திய பெருமான போற்றுறார். அவ்வளவு சிறப்பு மிக்கவர் அகத்தியர். இதுல என்ன ஒரு இன்னும் நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது நமக்கு இன்னும் அது வியப்பா இருக்கும். வடக்கோடு சிவபெருமான் உள்ளிட்ட எல்லோரும் இருக்கிறார்கள். சிவபெருமான் உள்ளிட்ட எல்லோரும் இருக்கிறார்கள். தென்கோடுல அகத்திய மகரிஷி ஒருத்தர் செல்றார். இப்ப செல்லும் பொழுது அது சமநிலைப்பட்டது. அப்படின்னா சிவபெருமானை தன் உள்ளத்திலே எவ்வளவு அவர்
அங்கே தாபித்து அந்த பரம்பொருளை விட்டு நீங்காது அவர் சிந்தனையிலேயே இருந்திருப்பார் அகத்திய முனிவர்னு தெரியுது. அப்படிப்பட்ட பெருமானுக்கு திருமண கோலம் காட்டிய பல தலங்கள் திருமறைக்காடு மற்றும் வீழிமழலை போன்ற அந்த முறையிலே இங்கே அகத்தியருக்கு திருமண கோலம் காட்டிய அந்த தல வரலாறை கூறினார்கள். அதுபோல குலசேகர பாண்டியருக்கு அங்கு விழா எடுத்த அந்த செய்தியும் நமக்கு கூறினார்கள். வேதாரண்யத்தில் விழா எடுத்த செய்தி. அதைத் தொடர்ந்து நமக்கு பாடலின் தலைப்பாக அமைந்த செய்தியை அம்மா சொல்லிட்டு அதுக்கப்புறம் பதிகத்துக்குள்ள போனாங்க. அது நமக்கு பாடல் வரிசையா சிந்திக்கும் பொழுதே அந்த இடத்துல ஒரு இடத்துல வருகிறது தான், இளம்பாடல்ல வருகிறது. இருந்தாலும் அவர்கள் முன்கூட்டி அந்த செய்தியை நமக்கு ஒரு தடவை சொல்லிட்டு, ஏன்னா தலைப்பு அப்படின்றதுனால அதை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு போனாங்க. அங்கே நீதி அப்படின்றது தவம், நீதியால் வழிபடுவது அப்படின்றது தவம், சரியை கிரியை யோகம் ஞானம். அம்மா சைவ சித்தாந்த பேராசிரியர் அப்படின்றதுனால பல இடங்களிலே சித்தாந்த மேற்கோள்களை ரொம்ப சிறப்பா காட்டிக்கிட்டே போனாங்க. அந்த வகையிலே நம்முடைய ஞான சாஸ்திரம் இந்த 4 செய்தியை காட்டுது அப்படின்றது அம்மா காட்டுனது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதிலும் உபாயச்சரியை உண்மைச்சரியை உள்ளிட்ட அந்த 4 சொன்னாங்க. உபாயச்சரியை, உபாயக்கிரியை, உபாய யோகம், உபாய ஞானம். ஒரு உண்மைச்சரியை உண்மை. ஒன்று காமிகம், அதாவது உலகியல் என்று சொல்லக்கூடிய பலனை நோக்கி செய்யக்கூடியவையெல்லாம் உபாயத்திலே வரும். பலனை நோக்காமல் நிஷ்காமிகமாக செல்லுவது அவையெல்லாம் உண்மையிலே வரும் அப்படின்றத காட்டி சென்றது ரொம்ப சிறப்பு. இந்த உபாயச்சரி உண்மைச்சரியை பற்றின செய்தி, விரிவான செய்தியை சிவஞான முனிவர் எட்டாஞ்சூத்திரத்திலே ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பார். நம்ம எட்டாஞ்சூத்திரம் சிவஞான மாபாடியம் படிக்கும் பொழுது இந்த செய்தியெல்லாம் நல்லா பார்க்கலாம். அதை பற்றி ரொம்ப விரிவா இருக்கும். அதனைத் தொடர்ந்து நம்முடைய சிவஞான சித்தியாரிலே காட்டப்பட்ட அந்த செய்திகள், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கிளத்தல் என்று அந்த சொல்லக்கூடிய அந்த செய்திகள்லாம் ரொம்ப அழகா சொல்லி பதிகத்துக்குள்ளே செல்லும் பொழுது, இந்த முதல் பதிகத்திலே அட்டவீரட்டை சிறப்பை காட்டி தான் சென்றிருக்கிறார் பதிகம் முழுவதும் அப்படின்றத சொல்லி நமக்கு சொன்னாங்க. இதிலே பெருமான் நள்ளிருளிலே நட்டம் பயின்றாடுகிறான் அப்படின்ற செய்தியை சொல்லும் பொழுது, பேரூழி காலத்திலே அந்த செய்தி தான் திருவாசகத்தில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கும். பேரூழி காலத்திலே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. அப்ப செய்யும் பொழுது அங்கே உயிர்கள் பொருட்டு திரும்ப உற்பவம் பண்ணுவான், புனர் உற்பவம்னு பேர். அதை செய்யும் பொழுது பெருமான் படைத்தல் தொழில், காத்தல் தொழில், அழித்தல் தொழில்லாம் செய்யறத அந்த நடேசமூர்த்தி திருமேனியிலே வைத்து உண்மை விளக்கம் சொல்லும் ரொம்ப சிறப்பா. அம்மா என்ன சொன்னாங்க, பக்குவான்மாக்களை குறிப்பிட்டு சொன்னாங்க. அது ஞான நடனம். ஊன நடனம் தான் பொதுவா எல்லா உயிர்களையும் நோக்கி செய்யப்படுவது. அதை ரொம்ப அழகா உண்மை விளக்கத்துல வனவாசம் கடந்த தேவர் சொல்லும் பொழுது, தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றீடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்ப்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு என்று ஊன நடனத்தை சொல்லுவார் நம்முடைய மனவாசகம் கடந்தார். அப்ப சொல்லும் பொழுது பெருமான் படைத்தலை உடுக்கை ஒளியிலிருந்து தொடங்குகிறான் அப்படின்றத அழகா சொல்லுவார். அப்ப அதன் பொருட்டு பெருமான் அங்கே நடனம் புரிகிறான். அது ஊன நடனம். அம்மா சொன்ன கருத்து ஞான நடனம், அந்த பக்குவ ஆன்மாக்கள் பொருட்டு. அது பெருமான் என்ன செய்வானா, தன்னுடைய இச்சா சக்தியால் பக்குவமுள்ள உயிர்களுக்கு எவ்வாறு அருள் புரிவது அப்படின்றத சிறப்பா நோக்கி, அந்த சிறப்பா இச்சை கொள்வானா அந்த உயிர்கள் நோக்கி. அடுத்து தன்னுடைய ஞான சக்தியினால் எவ்வாறு அவர்களுக்கு திருவருள் செய்வது என்பதை அதை ஞானத்தினால் உணர்ந்து அவர்களுக்கு திருவருள் செய்வது கிரியை அப்படின்னு சொல்லி பெருமானுடைய இச்சை கிரியை ஞானத்தை அவ்வாறு சொல்வது ஞான சாஸ்திரம். அந்த செய்தியை ரொம்ப அழகா சொன்னாங்க. அது பெருமான் அந்த கொல்லி, அந்த சுடுகாட்டிலே கொல்லியாக எரியக்கூடிய அந்த எரியெல்லாம் விளக்காக கொண்டு ஆடுகிறான் அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லி, சங்கார காலத்திலே எல்லாம் எப்படி ஒடுங்கி கிடக்கிறது என்ற செய்தியெல்லாம் நம்முடைய சைவ சித்தாந்த செய்தியை நல்ல நிறைவா சொல்லியிருந்தாங்க. அடுத்து 2வது பாடலை சொல்லும் பொழுது, பெருமான் தைத்த கோவணம், அந்த கோவணத்தின் சிறப்பு ரொம்ப சிறப்பானது. ஏன்னா நம்முடைய பெரிய புராணத்திலே கோவணத்தின் சிறப்பை தனியாக எடுத்து ஒரு நாயனார் புராணத்திலே வச்சு காட்டியிருப்பார் சேக்கிழார் பெருமான். அவ்வளவு அற்புதமா இருக்கும். நம்முடைய அமர்நீதியார் புராணத்தை சொல்லும் பொழுது அந்த கோவணம் அவ்வளவு சிறப்பானது. அந்த கோவணத்தை சொல்லும் பொழுது, ஓங்கு கோவண பெருமை உள்ளவாறு உமக்கே
ஈங்கு நான் சொல்ல வேண்டுவது இல்லை அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்லுவார் சிவபெருமான். அவ்வளவு சிறப்பானது. மறையே நமது கோவணமாம் அப்படின்னு சொல்லி திருவிளையாடல் புராணம் அந்த கோவணத்தின் பெருமையை பேசும். அந்த கோவணத்திலே பெருமான் அந்த தைத்த கோவணம் என்று சொல்லக்கூடிய அந்த கோவணத்தை அணிந்திருக்கிறான். அது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அங்கே அந்த சிறப்பு. அதனைத் தொடர்ந்து அம்மா அந்த திருநீற்று சிறப்பு, அம்மா இருக்கக்கூடிய பதிக்கே உள்ள தனிச்சிறப்பாகிய திருநீற்று சிறப்பை எடுத்து ரொம்ப அழகா சொன்னாங்க. ஏன்னா பெருமான் அணிந்திருக்கக்கூடிய திருநீரு அருட்சக்தியின் அடையாளம். பராவணமாவது நீரு என்ற அந்த செய்தி அதை நம்ம மறக்கவே கூடாது. திருநீரை எப்பொழுது அணிகிறோம் என்றாலும் நம் மீது அருட்சக்தி பதிகிறது அப்படின்ற அந்த உணர்வு நமக்கு வரணும். ரொம்ப உணர்ந்து நாம் திருநீற்றை அணிய வேண்டும் அப்படின்றது. அதுக்காகத்தான் ஒரு தனி பதிகமே பிள்ளை பெருமான் அருளி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்பு. அதுல 2 நுட்பமான செய்தி சொன்னாங்க. அது ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய நல்ல செய்தி. அதாவது அனாதி விபூதி என்பது பெருமாட்டி பெருமான் திருமேனியில இருப்பது. ஆதி விபூதி என்பது புனர் உற்பவத்தின், அதாவது பேரொழி காலத்திலே உலகங்களை சங்காரம் செய்யும் பொழுது அங்கே தோன்றிய விபூதியை பெருமான் அணிவான். அது ஆதி விபூதி. அந்த 2 செய்தி நல்ல சிறப்பான செய்தியாக இருந்தது. அப்புறம் பெருமானுக்கு அடையாள மாலை அப்படின்ற அந்த பிரணவ புஷ்பம் என்று சொல்லக்கூடிய கொன்றை மாலை சூடி இருக்கக்கூடிய சிறப்பு, அதை எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப அழகா சொன்னாங்க. பிரணவ புஷ்பம் என்று சொல்லக்கூடிய இந்த கொன்றை மாலை பெருமானுக்கு அடையாள மாலை என்பதை நம்முடைய சிவஞான முனிவரும் குறிப்பிட்டிருக்கிறார். அவ்வளவு சிறப்பு மிக்கது அந்த பிரணவ புஷ்பமாகிய கொன்றை மலர். அடுத்து 3ஆம் பாடலை சொல்லும் பொழுது பெருமான் புலித்தோல் உடுத்திருக்கக்கூடியது, அடுத்து பலியேற்று உண்பது, 2 செய்தி அங்க வருது. அதாவது வீரட்ட செயல்கள் 2, அடுத்து தாருகவனத்து ரிஷிகள் பொருட்டு பெருமான் செய்த திருவிளையாடல் அது 2. பலியேற்றதும் அங்கே புலித்தோல் உடுத்ததும் தாருகவனத்திலே நடத்திய திருவிளையாடல். அடுத்த 2 செய்தி காலனை உதைத்ததும், அடுத்து முப்புறத்தை எரித்ததும் அட்ட வீரட்ட செய்தி. அந்த 2 செய்தி சொல்லியிருக்கும். அந்த செய்தியை கூறும் பொழுது அம்மா நல்ல விரிவாவே சொன்னாங்க. அந்த தாருகவனத்து வரலாறை ரொம்ப சிறப்பா காட்டினாங்க. அதே போல பெருமான் யமனை உதைத்த செய்தி அது சொல்லும் பொழுது திருக்கடவுர், அம்மா கிட்ட ஒரு விண்ணப்பம், திருக்கடையூர்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம பதிகமா சிந்திக்கிறோம். பதிகத்தில் சொல்லப்பட்ட நாமத்தை சொல்லணும். திருக்கடவுர் அப்படின்னு சொல்றது இன்னும் விசேஷம். திருக்கடையூர்னு சொல்றதா இன்னைக்கு வழக்கத்துல இருக்கு. இருந்தாலும் நம்ம பதிகத்தை நோக்கி சிந்திக்கும் போது கடவுர் அப்படின்னு சொல்றது சிறப்பு. இன்னொரு விண்ணப்பம், ஒரு சில தலங்களை நாம் நினையும் பொழுது அந்த தலத்து நாயன்மார்கள் நம்ம முன்னாடி வந்து நிக்கணும். இப்ப திருக்கடவுரை நம்ம சொல்றோம் அப்படிங்கும் பொழுது கொங்குலிய கலைய நாயனாரை நினைக்கணும். ஏன்னா அவர் அந்த பெருமானுக்கு நித்தியப்படி அவர் கொங்குலிய தொண்டு செய்த அற்புதமான தலம். அங்கே அந்த அழகான அந்த செய்தி சொன்னாங்க. கவசம் சாத்தி இருக்கும் பொழுது அங்கே யமன் தெரிய மாட்டார், அது சங்கார கோலம். அடுத்து கவசத்தை விளக்கும் பொழுது அங்கே யமன் தெரிவார், அங்கே இருப்பது யமனுக்கு அருள்கின்ற கோலம் அப்படின்னு சொல்லி அந்த காலனுக்கு அந்த அருளிய 2 செய்திய ரொம்ப அழகா சொன்னாங்க. அடுத்த 4ஆம் பாடலிலே பெருமான் காமனை காய்ந்தது என்று அந்த செய்தி தொடங்கி நெற்றிக்கண்ணினால் காமனை காய்ந்தது, யமனை உதைத்தது, 4 மறைகளை ஆய்ந்தது, இந்த செய்தியெல்லாம் சொல்லிட்டு வரும் பொழுது அர்த்தநாரி கோலத்தை பற்றி ரொம்ப அழகா சொன்னாங்க. அர்த்தநாரி கோலம் என்பது பெருமான் தன்னுடைய அருட்சக்தியை தன் திருமேனியிலே தாங்கிய அந்த அற்புதமான ஒரு கருணையின் வெளிப்பாடு. நீங்க அருவுருவ திருமேனியாகிய லிங்க திருமேனியை பார்த்தீங்கன்னா எங்கே கண்டாலும் பெருமான் பெருமாட்டி கோலம் தான். அதுல எங்கேயுமே பிரிப்பு இருக்காது. எங்க பார்த்தாலும் பெருமான் பெருமாட்டி கோலம் தான். ஒருவேளை பானம் மட்டும் எங்கன்னா நடப்பட்டு இருக்கிற மாதிரி நம்ம கண்டால் இந்த பூமியே பெருமானுக்கு ஆவுடைய நிக்கிறதா நம்ம கொள்ளணும். அந்த இடத்துல வெறும் பானம் இருக்கிறதா நம்ம கருதக்கூடாது. இந்த நிலமே பெருமானுக்கு ஆவுடையாக இருக்கிறது. ஏன்னா அந்த பானம் வந்து தங்கக்கூடிய இடம் எது அப்படின்னா ஆவுடை தான். பெருமாட்டி அந்த பாதி திருமேனி, மேலே பானம் பெருமான் திருமேனி, கீழே ஆவுடை பெருமாட்டி திருமேனி. சரி, இந்த அருவுருவ திருமேனி தான் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா உருவத் திருமேனியிலும் பெருமான் 2 நிலையும் கொண்டு அர்த்தநாரி கோலத்திலும் அங்க விளங்கிய அந்த செய்தியெல்லாம் வரலாற்றோட சொன்னாங்க. பிரிங்கி முனிவர் வரலாற்றோட ரொம்ப அழகா சொன்னாங்க. பெருமான் குணி, பெருமாட்டி குணம்
குணத்தை இன்றி குணி இல்லை, சூடு இல்லாமல் நெருப்பு இல்லை, ஆஹ் வெளிச்சம் அதாவது ஒளி இல்லாமல் சூரியன் இல்லை அப்படின்ற அந்த செய்தியெல்லாம் நமக்கு குணகுணி சம்பந்தத்தை சைவ சித்தாந்தம் சொல்லும். அந்த செய்தியெல்லாம் ரொம்ப அழகா சொன்னாங்க. ஆட்டம் பெருமான் ஓட்டம் அம்மை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அளவா இல்லவா, நல்ல அந்த செய்தியெல்லாம் ரொம்ப சிறப்பாக அம்மா சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து 5ஆம் பாடலை சொல்லும் பொழுது போர்த்தியது யானைத்தோல் உடை புலித்தோல், அந்த செய்தியெல்லாம் அங்கே அழகா அந்த அடுக்கி சொல்றார். செய்தி திரும்ப திரும்ப நமக்கு பார்க்கும் பொழுது அது திரும்ப திரும்ப வர மாதிரி தெரியும். ஆனா என்னடா அப்படி திரும்ப திரும்ப வருகிறதே அப்படின்னு பார்த்தோம்னாலும் அதிலே நுட்பம் இருக்கும். நீங்க 5ஆம் பாடல்ல பாத்தீங்கன்னா முப்புறம் எரிய பார்த்தான் என்று சொல்லுவார். 6ஆம் பாடம் பாத்தீங்கன்னா முப்புறத்தை ஒரு கணையினால் எரித்தான்னு சொல்லுவார். இது என்ன செய்தி இப்படி முன்னுக்கு பின் முரணா இருக்குதே, ஒரு இடத்துல பார்த்து எரித்தான்னு சொல்றாரு, ஒரு இடத்துல கணையால் எரித்தான்னு சொல்றாரு, இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா சிரித்து எரித்தான்னு வரும். இப்படிலாம் பல இடங்கள்ல பல மாதிரி சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னா பெருமானுடைய அந்த பராக்கிரமத்தின் முன்னே இவையெல்லாம் முனைந்து செய்ய வேண்டியவே அல்ல. அதையெல்லாம் பெருமான் எதிர் பிடிச்சிடறான். சங்கற்ப மாத்திரையால், அப்படி நினைந்த மாத்திரத்திலேயே கண்ணால பார்த்தா எரியுது, சிரித்தால் எரியுது, அப்புறம் ஒரு 3 புறம் எரிப்பதற்கு ஒரு கணை தொடுத்தான். அப்ப இதெல்லாம் நம்மால் முடியாத காரியங்கள். பெருமான் இதெல்லாம் செய்தான்னு சொல்லும் பொழுது நம்ம எப்படி எடுத்துக்கணும், இதெல்லாம் சங்கற்ப மாத்திரையால் செய்யப்பட்டவை. அதனால அந்த செய்தி கொஞ்சம் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாக தெரிந்தாலும் அவையெல்லாம் பெருமான் ரொம்ப மெனக்கட்டு செய்ததில்லப்பா, ரொம்ப எளிமையா அப்படி நினைத்த நினைப்பிலே செய்தார் அப்படின்ற அளவுல சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டால் அதுல அந்த முரண்பாடு நமக்கு தெரியாது. ஏன்னா பெருமான் எல்லாத்தையும் எப்படி செய்யறான், சங்கற்பத்தால் செய்கிறான் அப்படின்றதான் நம்ம சிவஞான போதம் உள்ளிட்ட ஞான சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது. இப்ப நாமெல்லாம் ஒவ்வொரு செயலையும் நம் உடலால் ரொம்ப சிரமப்பட்டு மெனக்கட்டு செய்யறோம், இதுதான் நம்முடைய நிலை. ஆனா பெருமான் எல்லாத்தையும் நினைத்த நினைப்பிலேயே செய்வான் அப்படின்றத அங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த செய்தியெல்லாம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்காங்க. முன்னே கோவணம் அணிந்தான் அப்படின்றத சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாரு, புலித்தோல் ஆடை அணிந்தான்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே பெல்ட் மாதிரி அணிந்திருக்கிறாராம் அரவத்தை. அதெல்லாம் ரொம்ப அழகு நயம்பட அங்கே காட்டி செல்லப்படக்கூடிய செய்திகள். அடுத்து 6ஆம் திருப்பாடல். 6ஆம் திருப்பாடல் சொல்லும் பொழுது அந்த முப்புறம் எரித்த வரலாறு, கண்டியூர் வரலாறு, உமை பாகம் கொண்ட வரலாறு, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்த சொல்லும் பொழுது உமையாள் ஒரு பாகம் புனைதலே அழகுபட வைத்திருக்கிறான் பெருமாட்டியை, அழகா காட்டுறாரு. அழகுபட வைத்திருக்கிறான்னா சிவஞான சித்தியார்ல சொல்லுவாரு, அவளால் வந்த ஆக்கம் இவ்வுலகெல்லாம், இந்த அண்டசராசரங்கள் அனைத்தும் பெருமாட்டி கொண்ட கருணை என்று சித்தியார் சொல்லும். அப்போ நமக்கு பெருமானுடைய திருவருள், பெருமானை நாம் எப்படி அடைவது, சிவபெருமானுடைய அந்த பெருங்கருணை எப்படி வரும்னா பெருமாட்டி வழியாதான் வரும். அப்போ அந்த பெருமாட்டி எப்படிப்பட்டவன்னா அவன் திருமேனியிலே பாதி தாங்கி நிற்கிறோம். அதை ரொம்ப அழகா சொன்னாங்க அம்மா. 8 குணங்களிலே பேரருளாகிய ஒரு குணம் ஒரு பாதியிலே நிற்கிறது, மற்ற 7 குணங்கள் சிவபெருமானோட இன்னொரு பாதியாக நிற்கிறது. இது பெரியவர்கள் ரொம்ப அழகா சொல்லக்கூடிய செய்தி. பெருமானுடைய 8 குணங்களிலே பேரருள் என்கிற ஒரு குணம் இல்லாவிட்டால் மீதியும் இருக்கக்கூடிய 7 குணத்தால் நமக்கு பயனில்லை அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லி அடியனும் கேள்விப்பட்ட செய்தி. ரொம்ப அருமையான செய்தி. ஏன்னா இந்த அருள் இல்லாவிட்டால் இது எதுக்குமே பயனில்லை. 8 குணம் அவன் கொண்டதே நமக்கு அருள் செய்யத்தான். அதிலே சிறப்பான குணம் பேரருள். அந்த பேரருள் ஆகிய அந்த பெருமாட்டியை இடப்பாகம் கொண்டு நிற்கிறான் அப்படின்ற அந்த செய்தியை ரொம்ப அழகா சொன்னாங்க. அடுத்த 7ஆம் பாடலாகிய நம்முடைய தலைப்பு அமைந்த திருப்பாடல். இதை சொல்லும் பொழுது பெருமான் வேதத்தை சொன்ன செய்தி, அவன் ஜோதியாக நிற்கிற செய்தி. இதை ரொம்ப விரிவா சொன்னாங்க அம்மா. அதை பத்தி நிறைய செய்திகள் எங்கெங்கெல்லாம் சோதியாக பெருமான் சொல்லப்பட்டிருக்கான். உலகலாம் உணர்ந்துன்னு பெரிய புராணம் தொடங்கி பல இடங்களிலே நமக்கு இப்பொழுது இந்த 10 நாள், அதுவும் சிறப்பாக இந்த 10 நாள் திருவம்பாவை விழா சிறப்பாக நடைபெறுகிறது. மார்கழி மாதம் முழுவதுமே நமக்கு திருவாசக வழிபாட்டுக்கு சிறப்பு கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பான மாதம். அப்படிப்பட்ட இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அந்த திருவம்பாவை அந்த பாடலை பற்றிய செய்தி அங்கங்க காட்டிக்கிட்டே போனாங்க. ஏன்னா நம்ம இந்த மாதம் வழிபாடு செய்யக்கூடிய அந்த பாடலிலே பொருத்தி காட்டினது ரொம்ப சிறப்பு. அப்படி காட்டினாங்க. அப்படி பெருமானுடைய அந்த வடிவம் எப்படிப்பட்ட வடிவம்,
அவன் அறிவே வடிவமாக நிற்கிறான். அவன் அந்த அறிவு என்பது தூய்மையான வடிவு, அது ஜோதி வடிவு. அதான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி அதுக்கு நல்ல விளக்கம் கொடுத்தாங்க. அரும் பெருஞ்சோதி, பரஞ்சோதி, எல்லாத்துக்கும் அம்மா சொன்ன விளக்கம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதே போல நம்முடைய இந்த பெருமானுடைய ஜோதியானது அகையிருளை நீக்கும் அப்படின்றது சொன்னாங்க. நீங்க பெரிய புராணம் பார்த்தீங்கன்னா அதில் நூற்பயன் என்று 10ஆம் பாடல், எதிலே அங்க முதல் 10 பாடல் தொடங்குது இல்லைங்களா? அந்த முதல் 10 பாடமே பாயிரம். அந்த பாயிரத்திலே 10ஆம் பாடல், அந்த 10ஆம் பாடல் இங்கிதன் நாமம் கூறில்னு தொடங்கும். அந்த பாடல்ல சொல்லுவார், இங்கிதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னால் தங்கிருள் இரண்டில் மாக்கள் சிந்தையில் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புறையிருள் போக்குகின்ற செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாம். அப்போ சூரியன் புறையிருளை போக்குகிறது, இந்த திருத்தொண்டர் புராணம் அகையிருளை போக்குகிறது அப்படின்னு சொல்லி சேக்கிழார் அந்த இடத்தை குறிப்பிட்டு செல்வார். அது பெரிய புராணத்துல நூற்பயன் பார்க்கும் பொழுது நம்ம காணலாம். அந்த பெருமானுடைய அந்த ஜோதி வடிவானது நம்ம அகைருளை நீக்கும் அப்படின்ற செய்திய ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. தொடர்ந்து நிறைய செய்தி அந்த தலைப்பு அமைந்த அந்த இடத்திலே பெருமானுடைய அந்த சுடர் வடிவம், அப்படிப்பட்ட பெருமானாகிய தீர்த்தத்தை நாம் ஆடி நம்முடைய பாவங்களை தீர்த்து கொள்ள வேண்டும். நீங்க திருவம்பாவையில பாத்தீங்கன்னா முதல் 10 பாடல் எழுப்புதல், அடுத்த 10 பாடல் தீர்த்தமாடல் அப்படின்ற அமைப்பிலே அங்க அமைந்திருக்கும். அப்போ முதல் 10 பாடல் வரைக்கும் கொஞ்சம் பக்குவம் இல்லாம ஆன்மாக்களை பக்குவமுடைய ஆன்மாக்கள் அழைத்து செல்வதற்காக வந்து அவற்றை எழுப்பும் நிலை. அடுத்த 10 பாடல் பயன் மாதிரி இருக்கும். அப்படி எழுப்பப்பட்ட ஆன்மா அவர்களோடு சென்று பெருமானாகிய அருத்தீர்த்தத்திலே ஆடுதல் அப்படின்ற நிலை. அந்த பெருமானாகிய தீர்த்தத்தை ஆட வேண்டும் நாம் அப்படின்ற அந்த செய்தி சொன்னாங்க. அதே போல திரு ஆப்புடையார், திரு ஆடானை, திரு நாகேஸ்வரத்துல எல்லாம் வினை தீர்க்கக்கூடிய பதிகங்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. பிள்ளை பெருமானுடைய பெரும்பாலான பாடல்கள் வினை தீர்க்கும் பதிகமாக ஒரு நல்ல அழகான செய்தி. ஏன்னா அவர் அந்த வினை நீங்கும், பாவம் போகும், இது எல்லாம் பல இடங்களிலே ரொம்ப சொல்லி இருக்கிறவர் அவர் தான். அவருடைய பதிகங்களே நிறைய இந்த செய்திகள் நமக்கு அருளப்பட்டிருக்கும். அந்த செய்தியை ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அடுத்து 8ஆம் பாடல், நமக்கு திருஞான சம்பந்தர் பதிக முறைன்னு பார்த்தாலே 8ஆம் பாடலிலே நமக்கு ராவணன், 9ஆம் பாடலிலே அடிமுடி தேடிய படலம், 10ஆம் பாடலிலே சமன் சாக்கிய மறுப்பு, இது தொடர்ச்சியா வரக்கூடிய செய்தி. அந்த 8ஆம் பாடலிலே அது ரொம்ப அழகா அடுக்குமொழி மாதிரி சொல்லிருக்காரு. செருத்தது, ஒருத்தது, அறுத்தது, இருத்தது. இந்த பதிகம் பல இடங்கள்ல இப்படிதான் காய்ந்தது, பாய்ந்தது, ஆய்ந்தது, ஏய்ந்தது 94. இந்த 23ஆம் பாடல் உடுத்தது, கடுத்தது, அடுத்தது, தொடுத்தது, இது எல்லாமே ரொம்ப அடுக்குமொழி போலவே ரொம்ப பாடுவதற்கே ஒரு இனிமை பொருந்திய இடங்களாக இப்படி வருது. இது போல 95ஆம் பாடல் போர்த்தது, கூர்த்தது, ஆர்த்தது, பார்த்தது, இது போன்ற சொல் நயங்கள். இது இலக்கியமா பார்க்கும் பொழுது இந்த சுவை, பொருளா பார்க்கும்போது அது தெரியாது. இலக்கியமா நம்ம சொல்ல பார்க்கும்போது, பொருளா பார்க்கும்போது சொற்றொடராதான் பார்ப்போம். எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது அது வரைக்கும் தான் பொருள் பார்ப்போம். ஆனா இந்த மொழி அழகு அது ரொம்ப இந்த பாடலிலே விளங்கி தோன்றுவதை நம்ம பார்க்கலாம். அந்த வகையிலே ராவணனுக்கு அந்த 20 தோள்களை இருக்க செய்து பெருமான் அருள் செய்தது. இத பெரிய புராணத்துல சேக்கிழாரும் குறிப்பிடுகிறார். அதாவது திருஞான சம்பந்தருடைய பதிகத்தை சொல்லும் போது அதை சொல்றார், திருநாவுக்கரசர் பதிகம் பாடும் போது அதை சொல்றார். திருநாவுக்கரசர் பெரும்பாலும் 10ஆம் பாடலிலே வைத்து வைத்து பாடியிருப்பார் ராவணனை. ஏன்னா அதுவும் சிறப்பா சொல்லுவார் திருநாவுக்கரசருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் முற்பிறவியிலே அங்கு கையிலே வாகீச முனிவராக இருந்தது. அவர் ராவணன் அங்கே கையிலே மாட்டிக்கொண்டு துன்பப்பட்ட போது வாகீச முனிவர் ராவணனுக்கு உபாய நெறியை காட்டி, பெருமான் பாடலுக்கு இறங்கக்கூடியவன், அவன் சாமகான பிரியன் என்று அவனுக்கு உபாயம் காட்டியது. அந்த செய்தியெல்லாம் நமக்கு முற்பிறவி தொடர்ச்சியை காட்டும் பொழுது நம்முடைய அப்பர் சுவாமி 10ஆம் பாடலும் ராவணனுக்கு இறங்கிய பெருமையை நினைந்து நினைந்து போற்றுகிறார் அப்படின்றத பெரிய புராணத்துல காட்டுவார். CKS ஐயா அதுக்கு ரொம்ப அழகா விரிவுரை செய்திருப்பார். அந்த ராவணனுக்கு அருளிய அந்த செய்தி தக்கன் வேள்வி. தக்கன் வேள்வி நம்ம பல முறை சிந்தித்ததுதான். கந்த புராணம் முழுமையுமே தக்கன் வேள்வியினால் அவர்கள் பட்ட துன்பமும், அந்த துன்பத்தினால் அவர்கள்